அப்படி கவனத்தை ஆதியாகம புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்தினுடைய 17ஆம் வசனத்துக்கு நேராக திருப்புவோம். அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர், உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்றார். நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வசனத்தின் அடிப்படையில் தான் நாம் இந்த நாட்டில் தொடர்ச்சியாக வேத பாடத்தை போல தொடர்ந்து ஒரு சத்தியத்தை கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். சில நேரங்களில் ஒரு சில வசனங்கள் ஒரு குறிப்பிட்ட தூதை வெளிப்படுத்தும், அது அன்போடு முடிவடையும். சில வசனங்களில் அப்படி ஒரே நாளில் ஒரே கூட்டத்தில் சிந்திக்க முடியாது. அது தொடர்ந்து கொண்டே இருக்கும். எந்த அளவுக்கு நாம் தியானிக்கிறோம், எந்த அளவுக்கு அதை தியானிக்கிறோமோ அந்த அளவுக்கு அதிலிருந்து எப்படி ஊற்றுகள் திறந்து ஊற்றுகள் வளர்ந்து கொண்டே இருக்கும். அது போல வசனங்கள் கூட சுரந்து கொண்டே இருக்கும். அதுபோலதான் இந்த வசனத்தை குறித்த ஒரு தியானத்தை நான் தியானிக்கும் போது கடந்த நாட்களிலே கூட்டங்களுக்கு வராதவர்களுக்காக சுருக்கமாக நான் சொல்லிட்டு இன்றைய செய்திக்குள்ள நான் போகிறேன். ஸோ ஒரு லோத்து என்கிறதான ஒரு நீதிமானுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்தை தான் இங்கே வாசிக்கிறோம். அவனுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் தேவன் சொன்னதான ஒரு எச்சரிக்கை சட்டமாக இவைகள் இருந்தாலும் பழைய பாட்டு காலத்தில் இருந்த அவர்களுடைய அந்த வார்த்தைகள் இப்பொழுது இருக்கிற நமக்கும் அது ஏற்றதாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் அவர் செய்த காலகட்டத்தில் அந்த பட்டணம் அழிவுக்கு நேராக வைக்கப்பட்டிருந்தது. ஸோ அது ஒரு பட்டணம், அதை அழிக்கும்படி தேவன் சித்தம் வைத்திருந்தார். அது அந்த பட்டணம் பாவம் நிறைந்த அக்கிரமங்கள் நிறைந்த மோசமான ஒரு சூழல் இருந்தபடினால் கர்த்தர் அதை அழிக்க வேண்டும் என்று அக்கினிக்கு இரையாக கர்த்தர் அதை வைத்திருந்தார், நியாயத்திற்காக வைத்திருந்தார். ஸோ அந்த ஒரு பட்டணம் தான் அழிய வேண்டியது அப்படின்னா அந்த பட்டணத்துல வந்து அவர்களை வெளியே கொண்டு போனார். ஆனால் இன்றைக்கு அப்படி அல்ல. ஏதோ ஒரு குறிப்பிட்ட தேசத்தை அழிப்பது தேவ சித்தம் அல்ல. தேவனுடைய சித்தம் என்று சொல்லும்போது உலகமே இன்னும் சில நாட்களுக்குள்ளாக வெந்து உருவும் என்று வேதம் சொல்லுகிறது. சரித்திரத்தில் அதை படிக்கிறோம். விஞ்ஞானிகள் அதை ஒத்துக்கொள்கிறார்கள், ஆராய்ச்சியாளர்கள் அதை நிரூபிக்கிறார்கள். தேசத்தில் நடக்கக்கூடிய காரியங்கள் பார்க்கும்போது நடக்கிற யுத்தங்கள், பலவிதமான அசம்பாவிதங்கள், இயற்கையில் உண்டாகிற சீற்றங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது தேவனுடைய வார்த்தை உண்மை உள்ளது, அந்த சத்தியம் உள்ளது, சீக்கிரம் நிறைவேற போகிறது என்பதை வெளிப்படுத்துகிறது. ஆகவே இருக்கிற பட்டணத்தை விட்டு வெளியே போக முடியாது. இந்த உலகத்தை விட்டு சபை வெளியே போகிறது. அதாவது பரலோகத்துக்கு போகிறது. வேற எங்கேயும் இல்லை, பரலோக ராஜ்யத்துக்கு நேராக போகிறோம். ஆகவே வெளியே வர வேண்டிய ஒரு சூழ்நிலை நமக்கு இருக்கிறது. அதுதான் தேவன் சொல்லுகிறார். அவர்கள் வெளியே போகும்படி 2 முறை சொன்னார். ஆனால் அவர்களும் தாமதித்துக் கொண்டே இருந்தார்கள். கர்த்தர் அவர்கள் மேல் வைத்த இரக்கத்தினால் அவருடைய கரங்களை பிடித்து வெளியே கொண்டு வந்தார் என்று சொல்லி முதல் நாள் மாலை வேளையிலே அதை ஒரு சிந்தித்தோம். ஸோ எங்கிருந்து வெளியில வர வேண்டும் என்று சொல்லி அதை பொறுத்ததான சத்தியங்கள் எல்லாம் விவரமாக படித்தோம். அன்று சுத்தமான இந்த செய்திகளை மாஸ்டர் அவர்கள் யூடியூப்ல வரும், அதுதான் ரெக்கார்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ அது எப்போ சேனல் வரும் என்பதை கொஞ்சம் சில வேலைகள் நான் போய் அதை செய்யணும். அதனால அது எப்போ வரும், எந்த சேனல் என்பது மாஸ்டர் அவர்கள் பிற்பாடு அறிவிப்பார்கள். நீங்கள் பாருங்க, மற்றவர்களுக்கும் அதை பகிர்ந்து கொண்டு பார்க்க சொல்லுங்க, கேட்க சொல்லுங்க. கர்த்தருக்கு நல்ல சத்தியங்களை சொல்லி தருமோ அந்த சத்தியத்தை நாம் எந்த அளவு கேட்கிறோமோ அந்த சத்தியம் நம்மை பலப்படுத்தும், அந்த சத்தியம் நம்மை விடுவிக்கும், அந்த சத்தியம் நம்மை பரிசுத்தமாகும். அந்த சத்தியங்கள் நம்மை மறுரூபமாக்கி இயேசுவை போல மாற்றி பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போகும். ஆகவேதான் சத்தியங்கள் மிக முக்கியம். அதைதான் நாங்கள் சொல்லிக் கொண்டே இருக்கிறோம். ஆகவே வெளியே வந்ததான ஒரு தேவனுடைய பிள்ளை பலவிதமான கட்டளிலிருந்தும், போராட்டங்களிலிருந்தும், சாபங்களிலிருந்தும், பாவங்களிலிருந்தும் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளிலிருந்து வெளியே வந்த பிற்பாடு அவர்கள் ஜீவனை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். ஜீவன் தப்ப ஓடி போய் என்று வசனம் சொல்லுகிறது. ஆகவே ஜீவன் என்று சொன்னால் என்ன என்பதை நேற்று காலையில் இங்கே நடந்ததான உபவாச கூட்டத்தில் கேள்விப்பட்டோம். தொடர்ந்து வாசித்த போது ஓடி போக வேண்டும் என்பதான ஒரு கமாண்ட், ஒரு கட்டளை சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே கிறிஸ்துவ ஜீவன் என்பது இப்பொழுது நாம் இருக்கக்கூடிய காலகட்டம் பொறுமையாக நடக்கிற காலகட்டம் அல்ல, வேகமாக ஓட வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். துரிதமாக போக வேண்டிய ஒரு காலகட்டத்தில். ஏனென்றால் இயேசுவின் வருகை குறித்து பிரசங்கித்த முதல் காலகட்டங்களை பார்க்கையில் இப்போது மிகவும் சமீபமாக இருக்கிறது. ரொம்ப சமீபத்தில் நாம் இருக்கிறோம். எப்போது வரப்போகிறார் என்று கூட தெரியாத நிலைமையில் இருக்கிறோம். ஆகவே விழிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும்.
ஆகவே ஓடுகிற காலகட்டத்தில் இருக்கிறோம். எவ்விதமாக ஓட வேண்டும் என்கிறதான சத்தியத்தை வந்து நேற்று மாலையிலே கேள்விப்பட்டோம். ஸோ அசதியாக ஓடக்கூடாது. ஏதோ நம்முடைய இஷ்டமாக ஓடுகிற அனுபவம் நமக்கு இருக்கக்கூடாது என்பதை எல்லாம் கேட்டு தேவ சின்னத்தின்படி அவருடைய வசனத்தின்படி ஓட வேண்டும் என்றும், அந்த ஓட்டமானது இச்சையடக்கம் உள்ளதாக இருக்க வேண்டும் என்றும், அந்த ஓட்டத்தை ஓடுகிறோம்னா கிறிஸ்துவை நோக்கி பார்த்து கொண்டு அந்த ஓட்டத்தை விசுவாசத்தை துவங்குகிறார் முடிக்கிறவராக இயேசுவை நோக்கி பார்த்து கொண்டு ஓட வேண்டும் என்கிறதான காரியங்கள் எல்லாம் நேற்று அதிகமாக கேட்டு முடித்தோம். தொடர்ச்சியாக இந்த வசனத்தை படிக்கும் போது இன்னும் முக்கியமான ஒரு சத்தியம் அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லுங்க? நீங்களே மெசேஜ் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. பின்னிட்டு பாராதே. கிறிஸ்துவ ஜீவிதத்துல ரொம்ப முக்கியமான விஷயம் இதுதான். அதனால பண்ணி இந்த தலைப்பு ஞாயிற்றுக்கிழமை காலை வரைக்கும் வந்திருக்கு. பின்னிட்டு பார்க்க விடாது. அவர் சபை தேவனுடைய ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு கர்த்தரை அறிவை பெற்ற பெரும்பாடு பின்னிட்டு பார்க்கிற அனுபவம் நமக்கு வரக்கூடாது. வாழ்க்கையில அதாவது நாம் கடந்து வந்த பாதையை நன்றி சொல்வதற்காக திரும்பி பார்க்கலாம். நன்றி சொல்றதுக்காக அதை வரக்கூடாது. அந்த எப்படிப்பட்ட பாதையிலெல்லாம் நடத்திட்டு வந்தாரே அப்படின்னு நன்றி சொல்றதுக்கு பார்க்கலாம். ஆனால் முன்பாக இருக்கிற சூழ்நிலைகளை பார்த்துட்டு பின்பாகவே நல்லா இருந்துச்சுன்னு யோசிச்சிருக்காரு. இன்னைக்கு நிறைய தேவனுடைய பிள்ளை அதை அவதான் செய்யறாங்க. இப்போ வரக்கூடிய அதாவது எப்படின்னா ரசிக்கப்படப்போ ஆரம்பத்துல வந்து நம்முடைய போதகர்கள் எல்லாருக்கும் சபை என்ன சொல்லி கொடுக்குன்னா, கத்தரிடத்தில் வாங்க இழைப்பாக தருவார், உன் பிரச்சனையை மாற்றுவார், உனக்கு சுகம் தருவார், உன் ஆறுதல் தருவார். இப்படிலாம் செய்திகளை கேட்டு உடனே கத்தர்கிட்ட வராங்க. அவங்க நினைச்சுக்கிறாங்க பெரிய இழைப்பாளர் கிடைக்கும் போல, பெரிய மாறும் போல அப்படிலாம் நினைச்சிட்டு உள்ள வந்தா இன்னும் எக்ஸ்ட்ராவா வருது, இன்னும் பிரச்சனைகள் அதிகமாக தான் வருது, இன்னும் போராட்டங்கள் அதிகமாக தான் வருது, இன்னும் ஊழியெல்லாம் செய்தால் இன்னும் கொஞ்சம் அதிகமான பிரச்சனை, இன்னும் ஆண்டவருக்காக ஜீவிக்கணும் வைராக்கியம் வந்தால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வருது. யோசித்து பாருங்க. உள்ள வரும்போது எல்லாம் மாறணும்னு சொல்லி கூப்பிட்டாங்க. உள்ள வந்த பிற்பாடு எக்ஸ்ட்ராவாக தான் ஆயிடுது. ஏன்னா அந்த போதவருக்கும் சொன்ன ஆளுக்கும் அதே தான் நிலைமை, கேட்கிற நமக்கு அதே தான் நிலைமை. ஆனால் நான் சொன்னதை போல பாரம் பெருசு தான் பார்ப்பதுக்கு, ஆனால் உள்ள இருக்கிற விஷயம் வேற. எத்தனை பேருக்கு புரிஞ்சுதுன்னா ஆரம்பத்திலே சொன்னேன், பார்க்கறதுக்கு மலை போல விஷயம் பெருசு, ஆனால் அது எப்படி பனி மாதிரி தான். லைட் பனி எவ்வளோ வெயிட், பனியோட வெயிட் எவ்வளோ இருக்கும்னா பனி போல கரையக்கூடிய ஒரு விஷயம் தான். ஆகவே நாம் என்ன நினைச்சிருக்கோம், பிசாசு முன்னாடியே எவ்வளோ எதிர்பார்த்து இருந்தேன், ரசிக்கப்படாத போது எவ்வளோ நல்லா இருந்தேன், சமாதானமா இருந்தேன், சந்தோஷமா இருந்தேன், குடும்பத்தில் எந்த குழப்பமும் இல்லை, ரசிக்கப்பட்டு இப்போ சர்ச்சைக்கு போக ஆரம்பிச்ச பிற்பாடு தான் பாரு எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ போராட்டம், சமாதானமா இருந்த குடும்பம் இப்போ ரெண்டா போச்சு, வியாதி இல்லாத குடும்பத்தில் வியாதி போராட்டம், இப்படி எல்லாம் சொல்லி பிசாசாளர்கள் நம்மை தந்திரமாக வச்சுக்கிறாரு. பெருசா காட்டுறான் மலையை. ஆண்டு சொன்ன மலையை பனியை போல மாத்துறேன், நீ விசுவாசித்து கடலை இட்டால் அது நடு சமுத்திரத்தில் வந்து தள்ளிடணும் அப்படிலாம் சொல்றாரு. ஆனா நம்ம அதெல்லாம் விசுவாசிக்க கூடாதபடி பிசாசு நம்முடைய கண்களை அடைச்சிடும், அந்த விசுவாசத்தை குறைச்சிடும், நன்றாக விலகி கொள்ள வேண்டும். கிறிஸ்துவ ஜீவிக்கிறது நிமித்தமாக அநேகர் என்ன செய்யறாங்கன்னா, முன்னாடி எடுத்து வைக்க வேண்டிய காலை பின்பாக எடுத்து வைத்து விடுகிறார். ஐயோ உள்ள போய் பிரச்சனை தெரிஞ்சா தெரியாம உள்ள வந்துட்டேன், தெரியாம ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், தெரியாம ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லி விலகி போக இல்லாமல் பின்னாக போக பிரயாசப்படுகிறார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எபிரேயர்களுக்கு 31ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது எபிரேயர் 11:15 நாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்கள், ஆனால் அதற்கு திரும்பி போவதற்கு சமயம் கிடைத்திருக்குமே. ஆதி நாட்களில் இருந்தான பரிசுத்த பிதாக்கள் தேவன் அழைத்த போது அவர்கள் இருந்த இடங்களை விட்டு புறப்பட்டு கடந்து வந்தார். உதாரணத்துக்கு ஆபிரகாம் தான் வாழ்ந்து கொண்டிருந்ததான அந்த மெசொப்பொத்தாமியா பட்டணத்தை விட்டு ஆண்டவர் அழைத்த போது, உனக்கு கானான் தேசத்தை நான் கொடுப்பேன், உன் சந்ததியை சுதந்திரிப்பார்கள் என்று சொல்லும் போது அதை பத்தி எந்த அறிவும் இல்லை. உடனே இடத்தை விட்டு புறப்பட்டு வந்துட்டார். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் அதை படிக்கிறோம், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம். ஆகவே உடனே புறப்பட்டு வந்தார். வந்த பிற்பாடு அந்த தேசத்தை அவர் மனதில் நினைக்க கூட, அவங்க மைண்ட் எல்லாம் எங்க போனோம், கர்த்தர் சொன்ன கானானுக்கு போனோம்.
அந்த பாலும் தேனும் ஓடுகிற செழிப்பான தேசம், ஆசீர்வதிக்கப்பட்ட தேசம். அதற்கு போகணும் என்கிற மைண்டோடவே போனதுனால அவருடைய வாழ்க்கையில் வந்த எத்தனையோ பிரச்சனைகள், கஷ்டங்கள், குறைபாடுகள், எத்தனையோ தோல்விகள் வந்தது, எல்லாம் வந்தது. ஆனால் அவர்கள் விட்டு வந்த தேசத்தை நினைக்கிறார். தாங்கள் விட்டு வந்ததான அந்த சொந்த ராஜ்யத்தை நினைக்கவில்லை, அந்த தேசத்தை நினைக்கவில்லை, அந்த வாழ்க்கையை நினைக்கவில்லை. போக வேண்டிய இடத்தை நோக்கி அவர்கள் போனபடினால் திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைக்கவில்லை. திரும்பி போறதுக்கு அவங்களுக்கு டைம் இல்லை. இன்னைக்கு அப்புறம் நமக்கு ஏன் திரும்பி போறோம், இல்லாமல் ஏன் திரும்பி போகலாம் என்கிற எண்ணங்கள் வருகிறது. ஏன் கத்தருடைய வைத்த வழியை விட்டு திரும்ப வேண்டும் என்ற சிந்தை வருதுன்னா அதை அடிக்கடி நினைக்கிறது தான். சிலர் நான் பொதுவாக சொல்லுவோம் இந்த சபைகளில், சிலர்லாம் சாட்சிகள் சொல்லுவாங்க. பழக்கத்தில் சாட்சி சொல்ற பழக்கம். அப்போ சில சாட்சிகளை நான் கேட்டுக்கிறேன். சாட்சி சொல்லும்போது கர்த்தர் செய்த நன்மைகளை சொல்லலாம். ஆனால் சில சாட்சியில கொஞ்சம் பெருமையாக இருக்கணும், நல்லா இருக்கணும்ன்றதுக்காக தங்களுடைய பாவ வாழ்க்கையை பற்றி ரொம்ப பெருசாக பேசணும். நான் அந்த காலத்தில் கொலைக்காரனாக இருந்தேன், 10 பேரை கொண்டிருக்கிறேன், கர்த்தர் என்னை ரட்சித்தார். நீ ஒன்னது எதுக்கு தேவையா? அவசியம் இல்லை. நல்லா விளையும் சொல்லுங்க. நான் 10 பேரை கொண்டுட்டு வந்து இங்கே ஸ்டேஜ்னு சொன்னால் இதை பிள்ளைங்கெல்லாம் பயந்துருவாங்க. ஐயோ அப்போ இங்கே எத்தனை பேர் கொள்ள போகிறான்னு தெரியல. ஏன்னா எப்போ போனாலும் தெரியாது. அதுதான் நான் எப்போ போனால் எத்தனை வருஷம் முன்னாடி போனான்றது தெரியாது. ஆனால் நான் அத்தனை சாராயம் குடித்தேன், இத்தனை லிட்டர் குடித்தேன், இத்தனை புகை பிடிச்சேன், இப்படி செய்தேன் அப்படி செய்தேன் என்று சபையின் நடுவே நல்லா விளையாடுவது பரிசுத்த தூதர்கள் முன்பாக, பரிசுத்த தேவன் முன்பாக, பரிசுத்த ஜனங்கள் முன்பாக சாட்சி சொல்லும் போது அந்த பாவ ஜீவியத்தை பற்றி பெருசா சொல்லக்கூடாது. அந்த கேவலமான வாழ்க்கை குறித்து பெருசா பேசக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் அதைத்தான் ரொம்ப நாளும் பேசுவாங்க. கர்த்தர்களை அப்படிப்பட்டு இருந்த என்னை ரட்சிப்பார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் போயிருக்காங்க. அதை கர்த்தர் செய்தனாங்கன்னா ஒரே ஒரு வேர்டுல முடிஞ்சிச்சு. ஆனா இவன் செய்த கொடுமைகளும் பாவங்களும் அக்கிரமத்தையும் அவ்வளோ பெரிய பெரிய பேராகிராஃபா சொல்லிட்டு இருப்பான். யோசித்து பாருங்க, இதில் கர்த்தர் மகிமைப்பட மாட்டார், தேவன் உயர்த்தப்பட மாட்டார். இப்படிப்பட்ட சாட்சிகளுக்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. இது தேவன் நம்ம மகிமைப்படுத்துற விஷயம், அவங்களோட பெருமையை பேசுற விஷயம். நான் இப்படி இருக்கேன் அப்படி அவசியம் இல்லை. அப்படிப்பட்டவர்களதான் கர்த்தர் சந்தித்து ரசித்து நீங்க கொண்டு வந்தாரு. இன்னைக்கு என்ன செய்ய போற, இனிமேல் என்ன பண்ண போறோம் அதை பத்தி பேசு. அது மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்ப இன்னைக்கு நிறைய பேர் தங்களுடைய பின்னால யோசித்து அதை பேசி நான் பார்த்த அனுபவத்தில் சொல்றேன். அநேகர் அந்த பாவங்கள் ஏதாவது சாட்சிகள் சொல்லி பெருமையா பேசுறாங்களோ திரும்பி அதே பாவத்துக்கு போனவங்க நிறைய பேர். எத்தனையோ மந்திரவாதிகள் ரட்சிக்கப்பட்டு சாட்சி சொன்னாங்க, திருப்பி மந்திரம் செய்ய திரும்பி போயிட்டாங்க. எத்தனையோ பிசாசு பிடித்தவர்கள் ரட்சிக்கப்பட்டு சாட்சி சொன்னாங்க, அதை பத்தி பெருசா பெருமை பேசினாங்க. மறுபடியும் பிசாசு பிடித்து மறுபடியும் முந்தின நிலைமையாக மோசமான நிலைமைக்கு போயிட்டாங்க. அப்படி எத்தனையோ பேரை எங்களுடைய வாழ்நாளிலே நாங்கள் பார்த்திருக்கிறோம். ஸோ ரொம்ப கவனமா இருக்கணும். பின்னான வாழ்க்கையை குறித்து பேசுவதோ சிந்திப்பதோ நம்முடையது அல்ல. அது வேண்டாம்தான் ஆண்டவர் நம்மை புதிய மார்க்கத்துக்கு, ஜீவனுள்ள மார்க்கத்துக்கு, சத்திய மார்க்கத்துக்கு, இந்த மெய்யான மகிமையான மார்க்கத்துக்குள்ளே கற்றுக் கொண்டு வந்திருக்கிறார். எத்தனை பேர் அந்த அனுபவத்தை பெற்றிருக்கிறோம். எல்லாரும் பாவிகளா இருந்தவங்க ஒரு காலகட்டத்தில். ஆனா இப்போ கர்த்தர் நாமே நீதிமான்களாக்கி இருக்கிறார். நீதிமான்களின் சபையில இருக்கிறோம், பரிசுத்தவான்களின் ஐக்கியத்தில் இருக்கிறோம். சகோதரர்கள் ஒருமித்து வாசம் செய்கிறது எத்தனை நன்மை இன்பம் என்று படிக்கும். ஜெபிக்கும் போது சொன்னாங்க, ஆர்வனுடைய சிரசில் ஊற்றப்படுத்துகிற நல்ல பரிமள தைலமா, நல்ல பரிமள தைலம் ஊற்றப்படுகிற ஒரு இடத்துக்குள்ள முன்னே இணைய கதை கொண்டு வந்திருக்கிறார். இணைய பாக்கியம் சாமி நாங்கெல்லாம் உற்சாகமா ஒரு வழியில சொல்லுகிறேன். எண்ணங்கள் நம்முடைய விஷயத்தில் வாழக்கூடாது. அதனால அவசியம் எப்போ பிள்ளைகளுக்கு எழுதும்போது அவர் சொல்லுகிறார், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி ஓட வேண்டும் என்று சொல்லுகிறார். 3ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்தில் அவிதமாக படிக்கிறோம். அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன். ஒரு விஷயம் தான், நிறைய விஷயம்லாம் செய்யல. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தை போவதற்காக லக்கை நோக்கி தொடருகிறேன். நெக்ஸ்ட் சொன்ன நம்ம எல்லாத்தையும் யாரு? இயேசுவாக இருக்கிறார். அவர் அமர்ந்திருக்கிற சிங்காசனம், அவர் இருக்கக்கூடிய ராஜ்யம். சிலர் கேட்பாங்க, நீங்க பரலோகத்தில் எந்த இடத்துக்கு போகணும்,
என் சின்ன வயசுல சண்டே கிளாஸ்லாம் போய் கேட்பாங்க, தெரியல நீ எங்கே போகணும்? பரலோகத்தில் புதிய ரிசிலேருமா, சீயனா, புதிய வானமா, புதிய பூமியா, ஸோ நித்திய தலைமையிலான இடங்கள் இருக்கிற அன்மைகள் இதெல்லாம் வைத்து கேட்கிறவர்கள் உண்டு. நான் சொல்லுவாங்க, எனக்கு இடம் தான் தெரியாது, ஏசு எங்கே இருக்கிறார் நான் போகணும். ஏசு எங்கே இருக்கிறார்? ஒருவேளை அவர் பரலோகமான பூமியில் வந்தாங்க யாருக்கு? அவர் இருக்கிற இடத்துக்கு நான் போகணும், அவ்வளோ போகும். அவர் இருக்கிற இடம் தாங்க பரலோகம். இல்லையா? இவங்க நம்ம நாட்டுலாம் புது புதுசாக அதுக்கு பேரெல்லாம் சொல்லி புது புது விளக்கம் சொல்லி அது அங்கே இருக்குது இங்கே இருக்குது அமெரிக்காவுக்கு பக்கத்தில் இருக்குன்னு சொல்கிறான். பரலோகம் தெரியல, ஏதோ ஐலாண்டில் இருக்கான்னு தெரியாது. எல்லாம் புது புது விளக்கங்கள் கருத்துக்கள்லாம் நிறைய பிரசங்கியாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏமாந்துறாரு. பரலோக ராஜ்யம் என்பது இயேசு எங்க இருக்கிறாரோ அதுதான். ஒருவேளை அவரை வேண்டாம், இந்த கல்லு கூட்டம் எனக்கு பரலோகமாக இருக்கணும் இங்கே வந்தா எப்படி இருக்கும்? ஈஸி. நீங்கள்லாம் பஸ்ஸு கூட ஏறி போட்டார் அவரு அடிக்கடி விழுந்தா பரலோகத்துக்கு வந்துருக்கோம். பாருங்க, கத்தரம் தான் அவள் தெரியாது. யாருக்கு தெரியும்? எருசலேமுக்குள்ள வருவார்னு யாருக்கு தெரியும்? பெத்லெஹேமுக்குள்ள வருவார்னு யாருக்கு தெரியும்? பெத்லெஹேம் நினைச்சு கூட பார்க்கல. ஒரு தீர்க்கதரிசி கூட அந்த இடத்துல உருவாக மாட்டான்னு என்றுதான் வேதம் சொல்லுது. அப்படிப்பட்ட இடத்துல இயேசு வந்து பாருங்க. யோசிச்சு பரலோகம் திடீர்னு இதுதான் அப்படின்னாருன்னா அதுதான் ஃபிக்ஸ் பண்ண, அவர் ஃபிக்ஸ் பண்ணா அவ்வளவுதான். ஆகவே அவர் இருக்கிற இடத்துல நான் போகவே அதை மைண்ட்ல அவர் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். பின்னாக போகிறதுக்கான எண்ணங்கள் வரக்கூடாது. ஆகவே ரூத்தை குறித்து வேதத்தில் வாசிக்கும். அருமையான சகோதரி, புறஜாதியாக இருந்தவர்கள். ரூத் வந்து அவர்கள் யூத வம்சத்தை சேர்ந்தவர்கள், மோவாவை சேர்ந்தவர்கள். மோவாவியர்கள் சபைக்குள் பிரவேசிக்க என்ன இல்லை, அவங்களுக்கு அனுமதி இல்லை. சபைக்குள்ள தலைமுறை பிரவேசிக்கூடாது என்று சொல்லி ஒரு சபிக்கப்பட்ட சந்ததியாக இருந்தவர்கள். அந்த வம்சத்தில் வந்தவர் தான் ரூத். ஆனா கர்த்தருடைய இறக்கம் ஒரு கதையெல்லாம் நமக்கு தெரியும். கதை சொல்ல தேவையில்லை, சண்டை கிளாஸ் வந்து சொல்லலாம். இது ஆராதனை. ஆகவே ரூத் ஒரு குடும்பத்துக்கு வாக்கப்பட்டு அவர்கள் அந்த புருஷன்லாம் மறிச்ச பிற்பாடு அவள் மாமி சொந்த தேசத்துக்கு போறாங்க, பெத்லெஹேமுக்கு. அப்ப 4 சந்தர்ப்பம் ரூத்தை பார்த்து சொல்றாங்க, திரும்பி உங்க வீட்டுக்கு போ அப்படின்னு. வசனம் சொல்றேன், எழுதுறது குறித்துக் கொள்ள பட்டணமானதில் வைத்துக் கொள்ள. ரூத் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலும் 11ஆம் வசனத்திலும் 12ஆம் வசனத்திலும் 15ஆம் வசனத்திலும் 4 வாட்டி மகளே திரும்பி போறதுனா போயிட்டு உங்க வீட்டுக்கு திரும்பி போ, திரும்பி போ, திரும்பி போன்னு சொல்லி 4 சந்தர்ப்பங்களிலும் அவளுக்கு இப்படிப்பட்ட வார்த்தை சொல்றாங்க. ஆனா ரூத்தை கவனிங்க, அவர் எவ்வளவு தெளிவா இருந்தா மாமி எடுத்து சொல்ற, திரும்பி போவதை குறித்து என்னெடுத்து பேசாதீங்க. ஒரு முறை நான் கால் எடுத்து வைத்து விட்டேன், உங்களை பின்பற்றி வர வேண்டும் என்று சொல்லி பெத்லெஹேமுக்கு வரணும், அந்த அப்பத்தின் வீட்டுக்கு வரணும், அந்த சபைக்கு வரணும், அந்த கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும் என்று கால் எடுத்து வைத்து விட்டேன். நீ திரும்பி போவதை பற்றி என்ன பேச வேண்டாம் என்று அவ்வளவு போல்டா தெளிவாக அந்த மாமியிடத்துல சொல்லிட்டு பின்பற்றி போனார். பாருங்க, உலகத்துல கிறிஸ்துவ ஜீவியத்துல கூட இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்கள் நமக்கு வரும். பிசாசு அனுமதிப்பார், இல்லைன்னா சில நேரங்களில் நம்முடைய சூழ்நிலைகள் அப்படிப்பட்ட காரியங்களை அனுமதிக்கும். திரும்பி போறதா போக வேண்டாம் என்கிறதாக வரும். ஆனாலும் மிக கவனமாக இருக்க வேண்டும். திரும்பி போகிறவர்கள் தேவ ராஜ்யத்துக்குள்ள போக முடியாது. பின்னாக போகும்போது கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு அனுபவத்துக்குள்ள தான் போகிறோம். அதை குறித்து நான் புத்தகத்தின் முடிவில் சொல்லுகிறேன். ஆகவே முதலாவதாக நாம் பார்க்கும்போது திரும்பி போவதற்கான சூழ்நிலை எப்படி தேவ ஜனங்களுக்கு உண்டாகும். 4 சந்தர்ப்பத்தில் வந்துச்சு, ஆனால் போகல. ஆனா இன்னைக்கு ஜீவித்துக் கொண்டிருக்கிற நமக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உண்டாகிறது? லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிப்போம். தற்காலங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனங்களை எல்லாம் கேட்கும் போது சந்தோஷத்துடனே வசனத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆயினும் தங்களுக்குள் வேறு கொள்ளாததினாலே கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசிப்பார்கள். சோதனை காலங்கள் வரும்போது பின்வாங்கி போவார்கள். நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. நாங்கள் எல்லாம் எத்தனையோ பேர்களுக்கு பிரசங்கம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறோம். இப்போ இதெல்லாம் வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் சின்ன க்ரௌடு தான். எங்களுக்கு சின்ன ஒரு கூட்டம் தான். பாஸ்டர் கூப்பிடும்போது சின்ன க்ரௌடு தான் வரும். பாஸ்டர் இந்த கன்வென்ஷன் வருவீங்கன்னு கேட்டார்.
அதெல்லாம் எனக்கு க்ரௌடு மேட்டர் இல்லை. விஷம் விதைக்கிறதுக்கு அங்கே நிலம் இருந்தால் போதும், ஆத்துமாக்கள் இருந்தால் போதும். அது ஒரு நிலமா 2 நிலமா 3 நிலமான்னு ஒரு முக்கியம் இல்லை. நிலம் நல்ல நிலம் இருந்தால் போதும், அது போதும். அப்போ அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் ஜெயிச்சு அந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். கத்திரைகளே வந்தாங்க. ஆகவே நல்ல நிலம் நீங்க இருக்கிறோம்னா தேவ வசனத்தை விதைக்கும்படி எங்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார். ஏதோ கதைகளையோ தேவையில்லாத விஷயங்களையோ சரித்திர ஹிஸ்டரி ஜியாகிரபி சயின்ஸ் எல்லாம் பேச வரையில வசனத்தை மட்டுமே பேச வந்திருக்கிறோம். ஆகவே நன்றாக விலை கொள்ளுங்க. விசுவாசம் எப்படி நம்ம வஞ்சிக்கிறாங்க. எதை நிமித்தம் பின்னாடி போகிற சூழ்நிலை உண்டா? வசனத்தை விதைக்கும் போது சந்தோஷமா கேட்கலாம், தப்பு இல்லை, சந்தோஷமா கேட்கலாம். ஆனாலும் நன்றாக விலை கொள்ளுங்க. கேட்கிற வசனத்துக்கு ஏற்ற வேர் கொடுக்க வேண்டும். கேட்கிற வசனத்துக்கு ஏற்ற வேர் கொடுக்க வேணும். கிளை கொடுக்கணும்னு சொல்லல, இலை கொடுக்கணும்னு சொல்லல. மரத்தினுடைய கிளைகளையும் இலைகளையும் மேல பார்க்கலாம், வேறு பார்க்க முடியுமா? அது பூமியின் அடியில போயிட்டு எவ்வளவு பெரிய வேர் இருக்குன்னு நமக்கு தெரியாது. சில நேரங்களில் மரம் விழுந்தாலும் தெரியும். சிலத்துல காற்றடிக்கும் மரம் பக்கத்தில் வேறு எல்லா வேரும் அரிச்சு பூச்செல்லாம் அப்படி நஷ்டப்பட்டு ஒரு காற்று பிடிக்கும். வேறு ப்ராப்பரா இல்லை. தேவனுடைய பிள்ளைகளுடைய அவங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க. மேலோட்டமா எப்படி வளர்ச்சி இருக்குது, மேலோட்டமா உனக்கு எப்படி ஆசீர்வாதம் இருக்குது, கேட்ட சத்தியத்தினால் மேலோட்டமாக இலையில் உண்டாச்சு, பூ உண்டாச்சு, கனி உண்டானதுல சந்தோஷப்படக்கூடாது. நாங்கள் அப்படி சந்தோஷப்படுகிறது இல்லை. கேட்ட உடனே ஜனங்கள் உற்சாகம் படுறதும், அந்த நேரத்தில் உடனே ஆமையில சொல்றதும், உடனே போன உடனே எல்லா வேலையும் விதையெல்லாம் செய்வாங்க. அந்த டைம் ஒரு எழுச்சியில பண்ற விஷயம். ஆனா தொடர்ந்து பார்த்தா அடுத்த வாரம் வரும்போது எல்லாத்தையும் மறந்து விடுவாங்க. எல்லாமே வேணும். நல்லா விலை கொள்வேன். கேட்கும்போது சந்தோஷத்தை ஏற்றுக்கொள்ளலாம். ஆனா வேறு ஆழமா கொடுக்க வேண்டும். வேர் கொடுக்கணும். எந்த அளவுக்கு வேர் கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம நிற்கக்கூடிய சோதனைகள் வரும்போது, வசனங்களின் நிமித்தம் போராட்டங்கள், சோதனைகள், பிரச்சனைகள், கஷ்டங்கள் வரும், உபத்திரங்கள் வரும். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது வசனத்தின் நிமித்தம் உபத்திரமும் துன்பங்களாம் உண்டாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதே விஷயத்தை அந்த மத்தேயு அப்படி எழுதுகிறார். ஆகவே அப்படிப்பட்ட துன்பங்கள், வேதனைகள், சோதனைகள், கஷ்டங்கள் வரும்போது வேறு ஆழமா இருந்தால், வேர் உறுதியாக இருந்தால், வேர் ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா மேல எவ்வளவு காத்தா அடிச்சாலும் மரம் அசையாது. நல்லா விளைக்கிறோம். வேறு ஆழமா இருந்துச்சுன்னா மேல எவ்வளவு காற்றையும் அந்த மரம் சமாளிக்கலாம். வேறு சரியா இல்ல அந்த வேர் அரித்து போன நிலைமையில இருக்கிறது, பூச்சி பிடித்த நிலைமையில இருக்கிறது, இல்ல ஏதாவது ஒரு சாபம் அந்த மரத்தை வேர் மேல இருந்துச்சுன்னா அந்த மரம் நிலைத்திருக்காது. பிரியமான மரம் சொல்வது நாம தான். நம்முடைய வாழ்க்கையானது காணப்பட வேண்டும் என்று சொன்னால், நல்ல மரமாக ஜீவிக்க வேண்டும் என்று சொன்னால், நல்ல வேர் ஆழங்களிலே விட வேண்டும். எப்படி வேர் விட முடியும்? லூக்கா சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, லூக்கா 8ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனம், கற்பாறையில் விழுந்தது, முளைத்த பின் ஈரம் இல்லாததுனால். ஏன் வேர் கொடுக்க முடியலன்னா அந்த இடத்துல ஈரம் கிடையாது. நல்லா விலை கொள்ளுங்க. யார் வேறு தர முடியாது? அந்த இடத்துல ஈரம் இல்லை. அதனால என்ன செய்வாங்க, பொதுவாக மண்ணில் மரம் நடும்போது அது கொஞ்சம் தண்ணி ஊற்றி விடுவாங்க. நட்டுட்டு தண்ணி ஊற்றி விடணும். கொஞ்சம் நாட்கள் தண்ணியெல்லாம் விட்டுட்டே வந்தால் அது இருக்கும். அப்புறம் வளர்ந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் வளர்ந்து ஊற்றலாம் கூட பரவாயில்ல. அதுவா இயற்கையில் இருக்கக்கூடிய அந்த தண்ணீரை, அந்த நீரை கொஞ்சம் ஜீவிச்சு அதுக்கப்புறம் பெரிய மரமான போகுது தான் இருக்கும் அவசியம். ஆரம்ப நிலையில தண்ணி ஊற்றுவது ரொம்ப அவசியம். ஈரம் அவசியம். ஈரம் என்று சொல்வது எதை வெளிப்படுத்துறது? ஆனால் பரிசுத்த ஆவியானவருடைய அந்த அபிஷேகம், அந்த ஈரம் வேணும். கர்த்தருடைய வசனம் நமக்குள்ள விதைக்கப்பட்ட பிற்பாடு அந்த ஈரம் வேணும். அந்த வசனத்துக்கு ஏற்ற ஈரம் இருக்கும். அந்த வசனத்துக்கு ஏற்ற பரிசுத்த ஆவியினுடைய நிறைவு இருக்க வேணும். அந்த அபிஷேகம் இருக்க வேணும். அந்த அபிஷேகம் இருந்தால்தாங்க கேட்கிற வசனம் வேறு கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும் உண்டாகும். வேறு கொடுத்தாலும் அதுக்கப்புறம் கிளை கனிகள் உண்டாகிற அனுபவம், இலைகள் உண்டாகிற அனுபவம் எல்லாம் நல்ல சுபாவங்கள், ஆசீர்வாதங்கள், நிழல் மற்றவங்க போஜனமாக இருக்கக்கூடிய விஷயத்தெல்லாம் அதுக்கப்புறம் அதெல்லாம் வசனத்தில் இருக்கு. இப்போ அனுபவம் போவதில்லை. வேறுதான் முக்கியமான விஷயம். வேறு ஆழமாக இருக்க வேண்டும். இந்த வேறு எப்படி இருக்க எதிர்க்கு அதான் எளிமையான வாசிக்கும் போது
இங்கு ஈரம்னு சொல்லப்படுறோம். ஈரம் பழைய பாடல்கள் சொல்லும்போது 17ஆம் அதிகார வசனத்தில் சொல்லும்போது அங்க வாசிங்க 17 கர்த்தரில் நம்பிக்கை வைத்து வாக்கியமா 8 வசனம் நல்ல கவனியம். தண்ணீர் அண்டை நாட்டப்பட்டது கால்வாய் ஓரமாக ஓரமாய் தன் வேர்களை விடுது. கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடும். பாருங்க, அந்த மரத்தை கொண்டு போய் கர்த்தர் தண்ணீர் ஓரமாவே நட்டு வச்சுட்டு, ஊத்துற வேலைலாம் இல்லை, தண்ணீர் ஓரமாவே நட்டு வச்சுட்டு கால்வாய் ஓரமா வேறு கொடுத்துட்டு அந்த கால்வாயில தண்ணி குறையவே இல்லை. பரிசுத்தாவியினுடைய இதனுடைய இந்த காலையில் சொன்னேன், பரிசுத்தாவியானவர் நமக்கு வேற இடங்களிலிருந்து வருகிறார் என்று யோசித்துக் கொண்டிருக்க கூடாது. உள்ளதிலிருந்தே ஊறுகிற ஜீவ ஊற்று. அப்ப இந்த ஊற்று பக்கத்திலே நடப்பட்டு இருந்தால் சொல்லப்பட்ட வசனங்கள் விதைகள் அந்த ஊற்று ஆகிய பரிசுத்த ஆவியானவர்களுக்கு பக்கத்திலே இருந்தால் அவர் பலர் தரும்படி உதவி செய்வார், வேர் கொள்ளும்படி உதவி செய்வார். ஆகவே பரிசுத்த ஆவியானவருடைய அசைவாடுதல் மிக முக்கியம். அபிஷேகம் என்பது மிக முக்கியம். அதான் நான் ஆவியினரை பகுதி முடிச்சேன், பாஸ்டோட பேசிட்டு சொன்னேன். ஒரு ஃபுல் டே பரிசுத்த ஆவிக்கான ஒரு கூட்டத்தை நடத்தினேன். என்னை கூட்டம் நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் பரிசுத்த ஒரு முழு நாள் பரிசுத்த ஆவியானவரோடு ஐக்கியப்படலை. நம்ம என்ன செய்யறோம்? ஒரு ஆராதனையில் அதில் ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் அதை ஒரு டைம் பார்த்து தான் நடத்த வேண்டியது. ஏன்னா ஒரு விஷயம் தாண்டிடுச்சு அடுத்த விஷயம் பாதிக்கப்படும். பாட்டு பாடிட்டே இருந்தால் ஆவின் நிறைவு பாதிக்கப்படும், ஆவின் நிறைவு பாதிக்கப்படும், அது அதிகமாக பண்ணிட்டோம்னா பிரசங்கம் பாதிக்கப்படும். ஸோ இப்படி ஒவ்வொரு விஷயமும் நீட்டிட முடியாது. ஸோ பார்த்து நடத்த வேண்டியது இருக்குது. ஸோ அதனால இந்த சபைக்கு இது பார்த்தா அது பரிசுத்தாவி நிறைவு வேணும். ஆனால் தனியாக ஒரு கூட்டம் வச்சு எல்லாரும் அபிஷேகம் பண்ணுறதுக்கான இடத்த உண்டாக்குங்க. அதுக்கப்புறம் சபையோட வளர்ச்சி பாருங்க, நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு கர்த்தர் வளர்படி செய்து விடுவார். ஹல்லேலூயா. நீர் அண்டை எல்லாரும் நாட்டப்பட்ட வேறு கொடுத்துருக்கீங்க. வேறு கொடுத்துட்டா போதும், அடுத்தடுத்து கிளைகள் உண்டாக, பக்க கிளைகள் உண்டாக, கனி உண்டாயிட்டு, இடம் உண்டாயிட்டு, அந்த நிழலிலே கிளைகளிலே அநேக மிருக ஜீவன்கள், ஜீவராசிகள், பறவைகள் எல்லாம் வந்து தஞ்சம். ஏன்னா சபை இந்த இடத்துக்கு நம்ம போகணும் என்பதான அந்த வெளிப்படுத்தல் எல்லாருக்கும் வந்துடும். நாமளே இந்த கிளையற்ற மரமாக, வேறற்ற மரமா, நீரூற்று இல்லாத மரமாக தான் இருக்கு. பாப்பாங்க, இதுவே பாங்க கஷ்டப்படுது. பாஸ்டர் முக்கியமாக பாட்டு பாடி நிறைய கஷ்டப்படுது. அப்படியே அவங்களுக்கு அந்த இடங்கள் வந்து போயிடலாம். வரமாட்டோம். நிறைய ஆவின் நிறைவு தான் தேடுறாங்க. இன்னைக்கு நிறைய இடங்கள்ல இல்லை. மியூசிக் நிறைவு இருக்கு, பாட்டு நிறைவு இல்லை, ஆவியின் நிறைவு இல்லை. மற்றெல்லாம் நிறைவா இருக்கு. பாட்டெல்லாம் சொல்லவே ஒரு சபைக்கு 15 பாட்டு போடுறாங்க. எத்தனை எத்தனை பாட்டான் இப்போதான் முடிய போறாங்க பாடி. பாட்டு கொடுக்குறதுல மொத்த பாட்டே முடிச்சிட்டாரு. ஆனால் சபை ஆவி நிறைய யாரும் அசைக்கூட மாட்டாங்க. அதெல்லாம் ஒரு மனசையை பார்த்துட்டு இருக்காங்க. என்னவோ அவங்க இவருக்கு ஸ்டேஜ் பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரியும், அவங்களுக்கு ஜட்ஜி மார்க் போட வந்தவங்க மாதிரியும் அப்படின்னு மறைச்சு பார்த்துட்டு கரெக்டாக போடுறாரா இல்லையா, தாளம் கரெக்டாக இருக்கா, புராகம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு அப்படியே பார்த்துட்டு மார்க் போடுற மாதிரி உட்காந்துருக்காங்க. பார்த்தேன், என்னடா நம்ம சபைக்கு தான் வந்துருக்கோம், இல்லை வேற ஏதாவது இடத்துக்கு வந்தோமோன்னு பயமாயிடுச்சு. யோசிச்சுருக்கோம். இங்கே இல்லை, வேற ஒரு இடத்துக்கு சொல்கிறேன். நீங்களும் நல்லவங்க, உங்களை போய் சொல்லலை, நீங்களாம் நல்லா ஆராதிச்சு ஒரு சில இன்னும் கொஞ்சம் அந்த ஆவை நிறைய வந்துச்சுன்னா சபை வேற மாதிரி ஆகிடும். அதுதான் நாங்கள் நினச்சிக்கிறோம். அதுக்காக தானே கத்தரை இதெல்லாம் கொண்டு வந்து சொல்லிட்டு இருக்கிறேன். ஆகவே நான் இல்லைங்க கொண்டு வேறு விடுறதுக்கான நீரோட்டம் இருக்கணும், பசுத்தாவினுடைய நிறைவு இருக்கணும், வாய்க்கால் ஓரமாக தான் நம்ம இருக்கணும். வேற எங்கேயோ உட்கார்ந்து இருக்கு, கனி இல்லை, பலன் இல்லை, ஆசீர்வாதம் இல்லை, நிழல் இல்லை என்று சொல்லி கொண்டு இருக்கக்கூடாது. வேறு வந்து நீர் அந்த பசுத்தாவி பக்கத்தில் இருக்க வேண்டும். அவர் மூலமாக நாம் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். ஆகவே இந்த அனுபவத்தை பாதுகாத்துக் கொள்ளவர்களாக இருக்க வேண்டும். 2 விதத்தில் நாம் வேறு கொள்ளலாம். வேதம் நமக்கு சொல்லி தரும்போது கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் படிக்கும்போது, கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் மேற்கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு யாருக்குள் வேறு கொள்ள வேண்டும். பாருங்க, உங்களுக்கு பிரசனம் பண்ற போதகருக்குள்ள போய் வேறு கொடுத்துருக்கூடாது. திடீர்னு அமைச்சருக்கான நீ இருக்கிற நடக்கிறதா சொல்றேன். இது இல்லை, இங்கே சொல்றேன். பொதுவாக பல இடங்கள்ல ஊழியர்கள் அந்த போதகரோடு முடிஞ்சிடுது. கர்த்தர் அப்படி இல்லாதபடிக்கு அடுத்தடுத்து
ஆட்களை கத்தர் எழுப்பி வைத்திருக்கிறார். இந்த இடத்துலலாம் இவர்கள் அடுத்து வேற ஒரு ஆள் இருப்பார், சொல்ல முடியாது. முன்னாடி காட்டப்போது சிவப்புகளை சாப்பிடக்கூடிய எழும்புவான், யாருக்கு தெரியுமா? பார்க்கறதுக்கு அப்படி அமைதியாக இருப்போம். திடீர்னு பார்த்தா நாளைக்கு அவனுக்கு பிரச்சனை பண்ணணும், அதே கேட்க வேண்டிய சூழ்நிலை நமக்கு வரும். அதனால கத்தர் யாரோ பயன்படுத்துவான்னு தெரியாது. ஒரு இடத்துல சரியான வேறு இருந்துச்சுன்னா போதும், அந்த அடுத்தடுத்த கிளை முளைச்சிட்டே இருக்கும். அந்த கண்கள் கொடுத்துட்டே இருக்கும். அது எப்படி இந்த வாழை மரம் கண்ணு விடுவோம், அது மாதிரி நமக்கு தெரியாது. நம்ம நினைச்சிட்டு இவர்தான் அவரை பார்த்து நல்லா விளையாடுவாங்க. நாம அப்படி போதகருக்குள்ள வேறு கொடுத்துட்டு கூடாது. நம்ம வேறு கொடுக்க வேண்டிய ஆயாரு இயேசுக்குள்ள கிறிஸ்துவுக்குள் வேறு கொடுக்க வேண்டும். அவருக்குள் வேறு கொடுக்கும் போது என்ன நடக்கும்? அவருடைய திவ்ய சுபாவங்களுக்கு நாம் பங்குள்ளவர்களாக மாறிடும். திவ்ய சுபாவங்கள் நமக்கு கிடைக்கும், அவருடைய தன்மைகள் நமக்கு கிடைக்கும். அவரை போல மாறக்கூடிய அந்த அனுபவங்கள் நமக்கு உண்டாகும். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல படிக்கும் போது, எபேசியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், விசுவாசத்தினாலே அன்பில் வேறொன்றி நிலைத்திருக்கிறோம் என்று சொல்ல வாசிக்கிறோம். அன்பில் வேறிடும். கிறிஸ்து இயேசுக்குள் அந்த ஆழத்துக்குள் வேறு கொடுத்துட்டே இருக்கும். இரண்டாவது, அன்பின் ஆழத்துக்குள்ள வேறு கொடுத்துட்டே இருக்கும். அன்பின் ஆழம், நீளம், உயரம், அகலம் என்னதென்று அறியாதபடி அதுக்குள்ள வேறு கொடுத்து கொண்டு வளர்ந்துகிட்டே இருக்கும். கிறிஸ்துவின் அன்புக்குள்ள வேறு கொடுக்கும் போது என்ன கஷ்டம், என்ன போராட்டம், என்ன பிரச்சனை வந்தாலும் நம்மை ஒரு வகையும் அசைக்க முடியாது. அந்த அன்பு இல்லாதவர்கள் தேவனை விட்டு விலகி ஓடுகிறார்கள். சோதனை வரும், போராட்டம் வரும்போது அன்பு குறைவா இருக்கும்போது விலகி ஓடுறாங்க. இது முடியல, எங்களால் செய்ய முடியல, பொறுத்து கொள்ள முடியல, கஷ்டமா இருக்குன்னு சொல்றாங்க. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். கிறிஸ்துவுக்குள் வேறுபடும் போது அவருடைய திவ்ய சுபாவங்களுக்கு பங்குள்ளவர்களாய் மாறுகிறோம். அந்த அன்பின் ஆழத்திற்குள் வேறுபடும் போது அந்த அன்பின் கனிகள் நமக்குள்ள உண்டாக ஆரம்பிச்சிடும். அன்பின் கனிகள் என்ன? சந்தோஷம், சமாதானம், தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், நீதியம், பொறுமை, சேடம், இதெல்லாம் 9 கனிகள் எல்லாருக்கும் தெரியுமா? கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22-23 படிக்கிறோம். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் வாசிக்கிறோம். ஆகவே இந்த கனிகள் கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதை அப்போ எல்லாருடைய வாழ்க்கையும் எவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்கும், எவ்வளோ மகிமையா இருக்கும். இந்த சர்ச்சுக்கு போனாங்க, யாருமே நன்கு கூற மாட்டாங்க, அப்படி சொல்ல மாட்டாங்க. என்ன சொல்றது, எல்லாரும் அவங்களை நேசிக்கிறாங்க, யாருமே தெரியல, வந்து பேசுறாங்க, விசாரிக்கிறாங்க, எவ்வளவு அன்பா இருக்கிறாங்க. அந்த அன்பு அனைவரே கிறிஸ்துவுக்குள்ள பயனடைகிறாங்க. அந்த சாந்த குணம் எவ்வளவு சாந்தமா இருக்கிறாங்க. நான் டென்ஷனா எரிஞ்சு விடுற மாதிரி பேசினா அவங்க பொறுமையா நிற்கிறாங்க. எவ்வளவு நல்ல சுகம் பாருங்க. வேறு அன்புல இருந்தாதான் இதெல்லாம் வெளியே தெரியும். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் வேறு இல்லாதனால என்ன நடக்குது? கோபம், சண்டை, அப்புறம் கசப்பு, வைராக்கியம், எரிச்சல். பைபிளை போட்டு நீடிய பொறுமை. நம்மளால சொல்லி எவ்வளவுதான் பொறுமையா இருந்தது. பொறுமையா இருந்தால் அவங்க நாளை எழுப்பிடுவாங்க, விதிச்சிடுவாங்க, பொருளும் ஒரு அளவு இருக்கு அப்படின்றாங்க. என்ன புரியல? பைபிள் போட்டு அன்பின் கனி விடுது, நீயே போடுங்க. லாங் சஃபரிங், இங்கிலீஷ்ல இருக்கு லாங், அது அளவு கிடையாது, நீயே போடுங்க பாருங்க. ஆனா இன்னைக்கு தேவ ஜனங்கள் தானே இல்லை. பாஸ்டர்னே போடுவாரு படிச்சுன்னா இல்லை, கொஞ்ச நேரம் பார்த்துட்டே இருப்பார். மனங்கள் போடுங்க, அவன் நான் சொல்றேன், அவன் நீ போல நான் போட வைக்கல அப்படின்ற அப்படி சொல்றாரு. ஹாஸ்பிட்டல் யோசிப்பாரு, பேசுறாங்க, ஆனா ஜீவிக்கிறது சொல்றேன். இங்க சொல்லல, நிறைய இடங்கள்லாம் பார்க்கிறோம். ஆகவே நல்ல அன்பின வேறு கொண்டா அது நல்ல சுபாவங்கள், நல்ல கனிகள், நல்ல உணர்வு, அவர்களோட ஆசீர்வாதம் நம்ம நம்மளை தேடி எல்லாரும் வருவாங்க. தேவ ஜனங்களுக்கு அதை கொண்டு வருவார், சபை வளரும். நாங்கள் ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமாக நாம் இருப்போம். சங்கீதக்காரன் அவருடைய புஸ்தகத்தை சொல்லும்போது 44ஆம் சங்கீதம் 18ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது 44:18, நீர் எங்களை வலு சர்ப்பங்களுள்ள இடத்திலே நொறுக்கி மரண இருளினாலே எங்களை மூடி இருந்தோம். எங்கள் இருதயம் பின்வாங்கவும் இல்லை, எங்கள் காலடி உம்முடைய பாதையை விட்டு விலகவும் இல்லை. மரண இருளில் இடங்களை மூடி கொண்டது. இப்படிப்பட்ட ஒரு பாதையில போனாலும் எங்களுடைய இருதயம் பின்வாங்க. எவ்வளவு அருமையான ஜீவன்.
இருதயத்தில் கூட பின்வாங்க வேண்டும் என்கிற யோசனை சிந்தனை வரவில்லை. பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில பல போராட்டங்களை கர்த்தர் நடத்துவார், பல சோதனைகளை நடத்துவார், பல கஷ்டங்களை நடத்துவார், உபத்திரங்களை நடத்துவார். அவ பின்வாங்குவதற்காக அல்ல, எதற்காக? அந்த நேரத்துல நல்லா வேறு கொடுத்து நிலைத்திருப்பதற்காக. தாவீதுக்கு நல்ல ஆண்டவருடைய அன்புக்குள்ள வேறு விட்ட பழக்கம் உண்டு, கர்த்தருடைய கிருபைக்குள்ள வேறு கொடுக்கிற பழக்கம் உண்டு, கிறிஸ்துக்குள்ள அதாவது தெய்வத்துக்குள் வேறு கொடுக்கிற பழக்கம் இருந்தபடினால் அதிகமா ஆண்டவர் ருசித்தபடினால அவர் சொல்ற எவ்வளவு கஷ்டம் போராட்டம் வலுசற்ற இடங்களை முழுகினார். நான் இறுதியில் பின்வாங்கவில்லை. இந்த அனுபவம் இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் வர வேண்டும். எவ்வளவு பெரிய கஷ்டம், எவ்வளவு பெரிய துன்பம், எவ்வளவு பெரிய போராட்டங்கள் ஊழியர்கள வரலாம், குடும்பங்களுக்குள்ள வரலாம், சபைக்குள்ள வரலாம், தனிப்பட்ட ஜீவியத்துக்குள்ள வரலாம், இருதயத்துல கூட திரும்பணும் என்ற எண்ணம் வரக்கூடாது. அதுதான் உண்மையான கிறிஸ்துவ ஜீவியம். அந்த உண்மையான கிறிஸ்தவர்கள் நாம் இருப்போமாக. அல்லேலூயா. இரண்டாவதாக திரும்பி போவதற்கான சூழ்நிலை, திரும்பி போவதற்கான வழிகள், சூழ்நிலைகள் எப்படி உண்டாகிறது? யோவான் எழுதின சுவிசேஷத்தின் 6ஆம் அதிகாரம் 60ஆம் வசனத்தை வாசிக்கும்போது சொல்ற சத்தியங்களெல்லாம் நல்ல கவனமா கேளுங்க. கதைகளை சொல்லக்கூடிய வசனங்களை விதைச்சுட்டு வரோம். எந்த அளவு கவனமா கேட்குறீங்களோ அந்த அளவுக்கு அது உள்ளே நுழைந்து உங்களுக்குள்ள வேலை செய்யும். அவருடைய சீஷர்கள் அநேகர் இவைகளை கேட்டபோது இது கடினமான உபதேசம், என்ன சொல்றாங்க? பேசாம வாசிச்சாகவே பேசிருக்கலாம். இவரை வேற எந்த கூட்டு வந்துட்டு அவர் சொல்ற ஒன்றும் புரியல அப்படின்னு யாராவது இருக்கீங்களா? பாசம் நீங்க பேசுறது புரியுமா தெரியல, புரியும், நல்ல நேரத்துக்கு புரியும் இல்ல. ஆகவே சீஷர்கள் இயேசுவை பின்பற்றினவங்க என்ன சொல்றாங்க? கடினமான உபதேசம், கடினமான உபதேசம் கேட்கறதே யோசிக்கிறாங்க. ஜீவிப்பாங்கன்னு சொன்ன கூட பரவாயில்ல, நம்மளால ஜீவிக்கிறது தான் யோசிப்போம். ஆனா சீஷர்கள் என்ன பண்ணாங்க? யார் இதை கேட்பார்கள், கேட்கறதுக்கே இவ்வளவு கஷ்டமா இருக்கு. நீங்க நல்லா கவனிக்கிற இயேசு சொன்ன உபதேசத்துல கேட்க கஷ்டம் இருக்கா? சிம்பிளான நான் கஷ்டம் சொல்லி கொடுத்தேன். விதைக்கிறவன் புறப்பட்டு போனா பரலோகராஜன் உபதேசம் அவ்வளவுதான். மீன் மலைக்கு சமானமா இருக்கு பரலோகராஜன்றாரு. சிம்பிளான விஷயம். ஆனா அவங்களுக்கு கஷ்டமா தெரியுதான். அவங்க சொன்னாங்க யார் இதெல்லாம் கேட்பார்கள்? 67ஆம் வசனத்தை படிங்க. அது முதல் அநேகர் நடவாமல் என்ன செய்யறாங்க? பின்வாங்கி போனார். அதோட ஆரம்பத்தில் சொல்லிட்டு இருந்தாங்க கஷ்டமா இருக்கு பாஸ்டர், கஷ்டமா இருக்கும் கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கேட்கவே கஷ்டமா இருக்கு, இதெல்லாம் எப்படி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நாள் வந்தது, என்ன செய்தார்? ஆட்டோமேட்டிக்காக பின்னாடி போயிட்டாங்க. இயேசு அதுக்கப்புறம் பின் தொடரவே இல்லை. வாழ்க்கையை நஷ்டப்படுத்தி கொண்டார். அந்த விலையில் வந்தார். இன்னைக்கு அநேக உபதேசத்தின் கஷ்டத்தை பார்க்கிறார், சத்தியத்துல கஷ்டத்தை பார்க்கிறார். நான் பொதுவாக சொல்லுவேன், உபதேசங்கள் சத்தியம் என்பது மிகவும் லகுவானது. அதை கை கொள்ள வேண்டும், நடக்க வேண்டும் என்கிற எண்ணம் உள்ளவர்களுக்கு அது ஈஸி. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், உதாரணத்துக்காக வாகனத்துல டூ வீலர்ல ரோட்ல போகணும், வாகனத்துல போகணும், என்ன செய்யணும்? மண்டையில ஹெல்மெட் போட்டுருக்கோம். இங்கே பார்த்தா ஹெல்மெட் போட்டுட்டு போகணும். ஸோ ஹெல்மெட் போடுறது சிலருக்கு கஷ்டம் தான். என்ன முடி போடுவோம் அப்படின்வாங்க, எண்ணெய் போட்டால் வச்சு சரி, ஹெல்மெட்டு போட்டால் அந்த ஸ்மெல் வரும். ஹெல்மெட்டு சில தலைக்கு பாரமாக இருக்குவாங்க, தலைவலி வருதுவாங்க, கழுத்து வலி வருதுன்றாங்க. ஸோ இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான பிரச்சனை. இந்த ஹெல்மெட்ல என்னோட ரூல் என்ன? ஹெல்மெட் போடணும், இல்லாட்டா ஃபைன் 1000 ரூபா, 1500 ரூபா கட்டிட்டு போல அனுபவம் இல்லை தெரியாது. ஸோ பாருங்க, அவங்க ஃபைன் பிரமாணம் தான். போட்டா ஈஸி தானே. எங்கேயாவது 1500 ரூபா கட்ட வேண்டிய அவசியம் இருக்கா? கஷ்டப்பட்டு கட்டுற சம்பாதிக்கிற கஷ்டம் அவசியம் இல்லை, ஈஸி தான். ஆனால் நம்ம என்ன செய்வோம்? அப்போதான் ரொம்ப பெருசா யார் குடிக்கிறா பார்க்குறோம் அப்படின்னு நம்ம தலை பெரிய தலைமை நினச்சிட்டு போகிறது. போன உடனே முதலாக மாட்டது நம்ம தான். முதல்ல போய் நேரம் நிப்பாட்டணும். முதல்ல இப்போலாம் கை ஒன்றும் வாங்குறது இல்லை, டக்குன்னு ஸ்கேன் பண்ணுறா முடிஞ்சிச்சுக்காது, அவ்வளோதான். இல்லாட்டா மொத்தமாக வண்டி எஃப்சி பார்க்கும்போது ஆர்டிஓவில் போய் ஃபைன் எழுதும், கோர்ட்லேருந்து பில்லு வரும், கோர்ட்லேருந்து எழுதும்,
டைரக்டா வீட்டு அட்ரஸ் எல்லாமே நமக்கு தெரியும். இப்ப ரொம்ப கிளியரா வந்துருச்சு எல்லாமே. முன்னாடி காலத்து ஏமாத்திட்டு போனேன், இப்போ அப்படிலாம் கிடையாது. போட்டோ எடுக்கிறா நல்லா இருந்தது, நல்லா விளைவு. அப்ப பார்க்க ரூல் கஷ்டமா இருக்கு, ஆனா அந்த ரூல்ல செஞ்சுட்டோம்னா ஒரு கஷ்டமும் கிடையாது. இப்ப வேத வசனங்கள் கூட பார்க்கறது கடினம் போல இருக்கும். சில சொல்லிக் கொடுக்கறது அதை தெளிவா சொல்லிக் கொடுக்காததுனால கடினமா தெரியும். அது ஒரு ஒரு வசனத்தை தெளிவாய் புரியாமல் சொல்லிக் கொடுக்காத பட்சத்தில் அது கேட்கவும் கடினமா இருக்கும். இது என்ன அப்படி இருக்கு, அதை கரெக்டா சொல்லிக் கொடுத்தா ஈஸி தான். அப்போ அது செய்யாத போது என்ன ஆகுது, அதுக்கான திரையை விளக்கறையை செலுத்த வேண்டியது இருக்கு. அதுக்கப்புறம் போலீஸ்காரத்துக்கு என்ன பிரோஜனம், அரசாங்கத்துக்கு என்ன பிரோஜனம், சீஃப் மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் எல்லாத்துக்கு என்ன பிரோஜனம், சம்மந்தம் இல்லாம அமெரிக்கா ஜனாதிபதியை திட்டுவாங்க. நம்ம அங்க இருந்து அவர் அப்படி செய்தாரு, யூஸ் இல்லை. நல்லா விளைவு கொள்ளுங்க. வேத வசனங்களும் அப்படிதான், அது கடினம் கிடையாது, லகுவானதுதான். அதை செய்யணும் என்கிற மனநிலை நமக்கு இருந்தால் அது லகுவானது. அதை செய்யக்கூடாது, நான் ஏன் செய்யணும் என்கிறதான அந்த மேட்டிமையும் அந்த கடின இருதயம் இருந்தால் அது கஷ்டமானது. ஸோ புரியறதுக்காக தான் அந்த ஹெல்மெட் உதாரணம் சொன்னேன். அந்த கதையை வந்து வசனத்துக்குள்ள வந்துடுது. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் போது வாசிக்க. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்கு குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாகிடுச்சு. அடுத்த வசனம் வேண்டாம். நீங்கள் வெள்ளம் இல்லாதவர்கள் ஆனதால் உங்களுக்கு போஜனப்படாமல் என்ன கொடுக்குறாரோ, யாருக்கு பால் கொடுக்கும், ஒரு சின்ன குழந்தை, ஓகே, பெரிய ஆளுக்கு பால் கொடுக்க யார் குடிக்க மாட்டாங்க, தெரியும். ஆனால் சின்ன குழந்தைல அதெல்லாம் விரும்புவோம். ஆனால் பெருசான பிற்பாடு அந்த பாலில் யாருக்கு வந்து சேர்த்து கொடுத்தோம்னா நல்லா இருக்குதுன்னு தான் கேட்போம். பூஸ்டோ ஹார்லிக்ஸ் கலர் ஏதாவது ஒரு கலர்னாலும் சாய முடியாது உள்ள போட்டு கொடுத்தா சந்தோஷமா குடிச்சிக்கணும். அந்த பால் எதுவும் பாருங்க, நீங்க அவசரமாக சொல்றாரு, உங்களெல்லாம் பார்க்கும்போது நீங்க எல்லாம் ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி பேச முடியாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் குழந்தைகளமான இருக்கிறவங்க சொல்லி எண்ணி பேச வேண்டியது. உங்களுக்கு சகான ஆதாரம் உங்களுக்கு நான் எடுத்துட்டு வந்தேன், ஆனா நீங்களும் ஆவிக்குரியவர்கள் ஆனீங்களே. பாருங்க, சில சபைகள் இங்க அப்படி இல்லை, நான் விசுவாசம் தான் பேசிட்டு இருக்கிறேன். அப்படி யாரும் இங்க இருக்கிறவங்க ஊழியம் செய்கிறவர்கள் உங்களுக்கு பாலை கொடுத்து பழகல, நல்ல ஆதாரம் கொடுத்து பழகி இருப்பார்கள், நீங்க எல்லாம் வளர்ந்துருப்பீங்கிற விசுவாசத்தோடு பேசுவோம். ஆகவே யாரும் ஆவிக்குரிய வாழ்க்கையில பாலை எதிர்ப்பாங்க. பால்னு சொன்னா சும்மா சாதாரணமான மூல உபதேசங்கள், சாதாரணமான உபதேசங்கள், ஆரம்ப நிலையில் பேசப்பட வேண்டிய காரியங்கள். வாசிக்க எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கும் போது எபிரேயர் 5:12 காலத்தை பார்த்தால் காலத்தை பார்த்தா எப்படி இருக்கணுமா, போதகர்களா இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களில் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசங்கள். வாரம் என்ன உபதேசம்? மூல உபதேசம். ரட்சிக்கப்படுங்கள், பாவ மன்னிப்பை பெறுங்கள், ஞானஸ்நானம் பெறுங்கள், பரிசுத்த ஆவியை பெறுங்கள். இதெல்லாம் தான் மூல உபதேசம். கர்த்தர் உங்களை குணமாக்குவார், உங்களை சுகமாக்குவார், உங்களை ஆசீர்வதிப்பார். இப்படிலாம் பேசிட்டு காலத்துக்கு இதே பேசி இதே ஓடிட்டு இருப்பான். கேட்கிறவங்க அவனே அப்படின்ட்டு ஓடிட்டு இருப்பான். அதெல்லாம் என்ன குரூப்? குழந்தைகள். தொட்டில் மட்டும் இருக்காது அந்த சபையில, உட்காந்து ஆடுறதுக்கு வேலை இல்லை. மாஸ்டர் தொட்டில் மட்டும் தான் இருக்காரு. எல்லாம் விடுதலாக போவார். இன்னைக்கு வாரம் விடுதலாக தெரியாதா? எத்தனை வருஷம் ஆச்சு? கர்த்தர் சுகமாக்குறவர் இன்னும் மாதிரி சொல்லிட்டு இருக்கிறது. கர்த்தர் உன் பிரச்சனையை மாற்றுவார். உடனே அவனே வாரம் வாரம் இதே சொல்லிக்கிட்டு ஆமையை போட்டுக்கிட்டு நாம உட்காந்துறது எப்படி பரவவும் போறது, வருகையில் எப்படி போறது, எப்பதான் வளர்றது சொல்றதுக்கு ஆமைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நல்லா வேலைக்கு கொடுங்க. நீங்க சொல்ற மூணு உபதேசத்தையே மறுபடியும் 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 வாரம் வாரம் இதே சொல்லிட்டு இருக்கிறேன். வாசிங்க, உபதேசிக்க வேண்டியதா இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல
யாவை உணர்ந்தவன். அடுத்த வசனம், பால் உண்கிறவன் குழந்தையா இருக்கிறபடினா நீதி வசனத்தில் பழக்கமே இல்லாதவர்கள். பாருங்க, நல்லா விலை கொள்ளுங்க. இன்னும் மூல உபதேசம், இன்னும் ஆரம்ப நிலையிலே குழந்தைய போல அது போதும். இயேசு ஆசீர்வதிப்பான்னு சொன்னா சந்தோஷப்படுறது, இயேசு ஆதரிப்பான்னு சொன்னா சந்தோஷப்படுறது, இதுலயே இருப்பாயானா உங்களுடைய வாழ்க்கையில் குழந்தையாகவே இருக்கிறாய். இன்னும் மூல உபதேசத்துக்குள்ளே இருக்கிறாய், இன்னும் பாலையை குடித்து கொண்டிருக்கிறாய். பலமான ஆகாரத்தை உண்ணத்தக்கவர்கள் ஆகவில்லை, சத்தான ஆகாரம் உண்ணத்தக்கவர்கள் ஆகவில்லை. இந்த வளர்ச்சி இல்லாத போது என்ன நடக்கிறது? இது கடினமான உபதேசம் என்று சொல்லி ஆட்டோமேட்டிக்கா ஒரு குரூப் பின்னாடி போயிடும். சிலர் சபைகள்லாம் ஏன் வர மாட்டாங்க, திடீர்னு வருவாங்க, வராம போயிடும். நீங்க எப்படிப்பட்ட அனுபவம்லாம் இருக்குல்ல, வந்துட்டு இருந்தா வராம போயிருக்கிறாங்க. ஏன்? கடினமான உபதேசம். வீட்டிலேயே இருந்து யாராவது லைட்டா பேசினா கேட்டுக்கலாம். இப்பெல்லாம் நம்ம யூடியூப்ல கேட்டுக்கலாம். ஏன்னா வேணா ஆஃப் பண்ணிடலாம், இங்கே ஆஃப் பண்ண முடியாது, திடீர்னு சர்ச்சுக்கு ஆஃப் பண்ண முடியாது. யூடியூப்ல கேட்டுட்டா ஆஃப் பண்ணிடலாம், வேற சேனல் போயிடலாம். ஸோ பாருங்க, இன்னைக்கு நிறைய பேர் இப்படி பிரச்சனைகளை கேட்டு அப்படி போது இருக்கிறாங்க. குழந்தையா இருந்தால் பரவாயில்ல போக முடியாது, குழந்தைகளாக இருந்தாங்க பூர்ண புருஷர்களாய் மாறவை. பலமான ஆதாரம் யாருக்கு தரா? வாசிங்க அடுத்த வருஷம். பலமான ஆதாரம் வந்தது முயற்சி செய்யும் ஞானேந்திரியங்களுடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கு தரும். பலமான ஆதாரத்தை எந்த சபையில கத்த தருவாங்கன்னா, எந்த சபை பூர்ண வயது இருக்கோ அவங்களுக்கு தான். பூர்ண வயது, பர்ஃபெக்ட் ஏஜ், வளர்ந்த வயசு, வளர்ந்த வயது, அறிவு உள்ள வயது, நன்மை தீமை என்னதென்று அறியக்கூடிய வயசு. அதான் வாசிக்கிற 14ல நன்மை தீமை என்னது, சொல்றது நல்லதா கெட்டதா என்பது புரியக்கூடிய ஒரு வயது வருமா ஆவிக்குரிய ஜீவிதத்துல. சரீர பிரகாரமாக இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் வளர்ந்தாலும் குழந்தையதான் இருப்பான், மூளை வளர்ச்சி நல்லது போல. ஆள் பெருசா இருக்கலாம், மூளை கம்மியா இருக்கும், பல குழந்தை நிறைய நடக்கும். வர வழி இல்லை, பாவம் அவங்களுக்கு நம்ம உதவி செஞ்சே ஒரு குழந்தை போலவே இடத்துல பிரயாசம் பார்த்தா பாவமா இருக்கும். அப்ப இந்த நிலைமை ஆவிக்குரிய ஜீவிதத்துல தான் எதிர்ப்பு. யோசிச்சு பாருங்க, அந்த போதனுடைய நிலைமை எப்படி இருக்கும்? அந்த தாய் தகப்பன் அந்த குழந்தையை பெற்றெடுத்து எவ்வளவு கஷ்டப்படும். அதே தான் காலத்துக்கும் ஒரு உபதேசம், காலத்துக்கும் அதே பால், காலத்துக்கும் அதே டிகாஷன், காலத்துக்கும் அதே பேசி 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 சபை வளராது, வருகைக்கு ஆயத்தமாகாது. நல்லா விலைக்கு கொள்ள வேணும். கர்த்தருடைய சபையானது குழந்தையாக அழைக்கப்படவில்லை. எங்க குழந்தை அழைக்கப்பட்டிருக்கிறோம்? தேவ ராஜ்யத்துக்கு, பரம ராஜ்யத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். பூரண வயதுள்ளவர்களை மாற வேண்டும். நன்மை தீமை எது என்பதை பகுத்தறியக்கூடிய வயதுக்கு வரணும். என்னன்னா நல்லா புரியுறதுக்காக நான் சொல்றேன். இங்க உள்ள காரியத்தை பொதுவா பேசுற, பொதுவான விஷயங்களை தான் பேசியிருக்கிற. பல இடங்கள்ல நிறைய பேர் செய்யறாங்க, சொல்றதெல்லாம் சத்தியம், கேட்கறதெல்லாம் கேட்டு அப்படியே போயிட்டு இருக்கிறாங்க. ஜீவியத்தில் உணர்ச்சி வளர்தில்லை. நல்லா விலை கொள்ளுங்க. ஒரு உபதேசம் வருது, ஒரு சத்தியம் வருது, கரெக்டா சபையில பேசுறேன்னு சொன்னா அதுல நன்மை எது, அதுல உனக்கு பிரோஜனமானது எது, எது உனக்கு உன்னுடையது இல்லை என்பதை விளங்கி கொண்டு அது உனக்கு தேவையானது எடுத்து அதில் நீ கனி கொடுக்க வேண்டும். அப்படியே எல்லாத்துக்கும் தலையாட்டு கடைசியில் கனியே கொடுக்காம ஜீவிச்சுட்டு இருக்கிறாங்க நிறைய. எல்லா விலைகளும் திரும்பி புரியுற மாதிரி சொல்றேன், நானே பேசிட்டு இருக்கிறேன்னு சொல்றேன். இந்த பிரசங்கம் உங்களுக்கானது. இதுல எது அது எடுங்க, அதுல ஜீவிங்க, அதுல கனி கொடுங்க. வேற ஒரு விஷயம் வேற புரியதான் இருக்கும். நம்ம ஆட்கள் ஒன்றும் புரியாது. ஒரு மருத்துவமனையில் ஆதாரம் கொடுக்கணும்னா அந்த மருத்துவமனையில் ஆதாரம் கொடுக்கும்போது சுகர் பேஷண்ட்டு ஒன்று கொடுப்பாங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய அல்சர் பேஷண்ட்டு வேற கொடுப்பாங்க, அதுக்கு பக்கத்தில் டெலிவரி பேஷண்ட்டுக்கு வேற கொடுத்துருப்பாங்க, சும்மா காய்ச்சல் வந்து வேற கொடுத்துருப்பாங்க. இந்த உணவு மாற்றி சாப்பிட்டேன் நான் யோசிச்சு பார்க்குறேன். ஹாஸ்பிட்டலில் அவர் சொல்லியிருந்தாங்க, இந்த சுகர் பேஷண்ட்டுக்கு அந்த சர்க்கரையே இல்லாத ஒரு உணவு கொடுத்துருக்காங்க. இதை வந்து காய்ச்சல் இருக்கிற குடிச்சு ஒரு நீர் இல்லை, ஒரு சர்க்கரை சுகர் வந்து கிடையாது இப்படின்னு கோவப்பட்டா என்ன பண்ணுவோம்? அந்த மாதிரி எல்லாம் உணவு மாறிடுச்சு. அல்சர் பேஷண்ட்டுக்கு அந்த காரெல்லாம் ஏதோ கொடுத்துருக்காங்க. அப்ப இவர் அந்த உணவை மாற்றி எடுத்துட்டு கோவப்பட்டு என்ன சொல்லி தான் சமையல் நடக்குது நிறைய இடத்துல. அவங்களுக்கான சக்தியை அவங்க எடுத்துக்கிறது பொதுவாக எல்லாரும் எடுத்துக்கிட்டு என்ன புத்தி பேசிட்டாங்க, என்னதான் ஒரு சுத்தி காட்டி பேசிட்டாங்க,
இது எனக்கு தான் அப்படி சொன்னாங்க, இதுல இருந்து நான் வரவே மாட்டேன், இதுக்கு தான் நான் வரவே மாட்டேன் சொல்லிட்டு ஓடிடுவாங்க அரசு. அங்கே போனால் அப்படி கொடுத்துவார் ஆண்டவர். நல்லா விளைவிக்கோங்க. ஆண்டவர் உங்களை சந்திக்கணும், உங்களோட பேசணும் தீர்மானம் எடுத்துட்டாங்க, எங்க போனாலும் விட போறது இல்லை. கரெக்டாக சுற்றி 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 அடிச்சு உதச்சா உங்களை கூப்பிட்டு வரும்ல. ஏன்னா அவங்களுக்கு நீ வேணும். அப்படிதான் என்ன போனது ரொம்ப வந்திருக்கிறார். அப்படி குத்தப்பட்டதுனால தானே நாம் ரசிக்கப்பட்டு வந்திருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தைகள் அன்னைக்கு பேர் பேசினா இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாக எழுதியதுனாலதான் பேதுரு பார்த்து நாங்கள் என்ன செய்யணும், நாங்கள் என்ன செய்ய சொல்லுங்க, பணம் திரும்பியான சண்டை கண்டார். உடனே எத்தனை பேர் 3000 பேர் எடுத்துட்டாங்க, ரசிக்கப்பட்டு உள்ளவங்க. உடனே எவ்வளவு அற்புதம். அதனால அந்த உணர்வு என்பது மிக முக்கியம். நம்முடைய இது நமக்காக கர்த்தர் பேசுறார், அதை எடுத்துக்கொண்டு அதை அடிபடவே வேணும். மற்ற பக்கத்தில் கொடுத்த ஆதாரத்தை நீ சாப்பிட்டு குறை சொல்லிட்டு சபையை விட்டு வெளியே ஓடி பின்வாங்கி போகிறார். பிரயோஜனம் இல்லை, இதை நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டாம். ஆகவே பலமான ஆதாரம் பூரண வயது உள்ளவர்கள் இருக்காங்க. 2 தீமோத்தேயு 4 அதிகாரத்தில் 2ஆம் வசனத்திலே வாசிக்கணும். வாசிங்கள் 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். தீமோத்தேயுக்கு பவுல் சொல்லிக் கொடுத்தார் எப்படி சபையை நடத்தணும் என்ற விஷயத்தை சொல்றாரு. வாசிங்க. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. எதை பிரசங்கம் பண்ணு? எதை பண்ணணும்? திருவசனத்தை. திருவசனம். இந்த பரிசுத்த வசனத்தை பிரசங்கம் பண்ணு. எல்லா நீடிய சாந்தத்தோடும் பேசும்போது எல்லா நீடிய சாந்தத்தோடும் பேசு. உபதேசத்தோடும் உபதேசமும் அதுக்குள்ள இருக்கணும். கண்டனம் கண்டனமும் பண்ணணும். கடிந்து கொண்டு ஏதாவது தப்பா இருக்குது அந்த சபையில ஜனங்கள் மத்தியில ஒரு விஷயம் இருக்கு, ஒரு குறை இருக்குன்னா அதை கண்டனம் பண்ணி சொல்லி காட்டணும். இதுதான் ஒரு ஊழியக்காரனுடைய வேலை. பரவாயில்ல, சாஃப்டா பேசணும் மாஸ்டர். சாஃப்டா பேசணும் தான் ஜனங்கள் வருவாங்க, காணிக்கை கொடுப்பாங்க, இல்லாட்டா போயிடுவாங்க. இப்படின்னு ஒருத்தர் நினைச்சு தன் சபையை நடத்தினால் சபை தேறினவர்களாக மாற மாட்டாங்க, பூரண புருஷர்களாக மாற மாட்டாங்க, முதிர்ந்த வயது பூரண வயதுள்ளவர்களாக மாற மாட்டாங்க. நல்லா விளைவிடுவாங்க. இன்னைக்கு அநேக உபதேசத்தை பேசி சபையை கண்டிக்கிறது கிடையாது. சில காரியங்கள் பாவம் செஞ்சுட்டு வராங்க, கத்தரை மன்னிச்சு உட்காந்து சாப்பிடுறது முடியுங்க, நல்லா விளைவிடுறத. அப்படிப்பட்டவர்களை என்கரேஜ் பண்ணும்போது சபை பாவிகளால் நிறைந்திருக்கும், பரிசுத்தவான்களால் நிறைந்திருக்காது. சும்மா வெளியே சொல்லிக்கிறாங்க சொல்லி பரிசுத்த கூட்டம், பரிசுத்த கூட்டம் நடுவில் அப்படி பாடலாம் பாடலாம் யூஸ். பாவிகளை நினைச்சிருக்கோம் ஒரு விஷயம் அது தப்புன்னு தெரியுதா, அவனே அதை வேத வசனத்தின் மூலமாக சும்மா ஆமா இஷ்டத்துக்கு பேசக்கூடாது, வேத வசனத்தின் மூலமாக கண்டனம் பண்ணதான் அது சொல்றேன். புத்தி சொல்லு. ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை ஹெல்தி உபதேசம் விலை கொள்ளுங்க. எது செய்தாலும் நல்லா இருப்பாய், எது செய்தாலும் ஆசீர்வாதமா இருப்பாய் என்று சொல்றது ஆரோக்கியமான உபதேசம் அல்ல. அது வியாதி உபதேசம் தான். அது பயமானமான உபதேசம், சத்தியம். எது செய்தாலும் கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார்கள் கிடையாது. அப்ப கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லும் போது அது ஆரோக்கியமான உபதேசமா இருக்கு. ஆரோக்கியமான உபதேசத்தை ஒருக்க மனதில்லாமல் செழித்திரம் உள்ளவர்களாய் மாறி தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதகங்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு அவங்க என்ன பண்றாங்க, அவங்க ஆசைக்கு ஏற்ற மாதிரி போதகர்கள் விழுவாங்க. ஏன்னா அவர் தான் எங்களை எதிர்க்க மாட்டார், இவங்க என்ன தப்பு செஞ்சாலும் எதுவும் சொல்ல மாட்டார். நல்லா விளையாடுறது அந்த தப்பை கண்டித்து சொல்ற மாதிரி ஒரு போதகர் இருந்தாலும் சந்தோஷப்படுறது. கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். நீங்க என்ன செய்தாலும் கண்டிக்கிறதே இல்லை, நீ எதை செய்தாலும் ஒண்ணுமே சொல்றது இல்லை, உங்களை அரவணைச்சுக்கிட்டு அன்பு செலுத்திக்கிட்டு அப்படியே போயிட்டு இருந்தாருன்னா உங்களை நரகத்தை கொண்டு போறாங்க. நரகத்தை கொண்டு போறார், நல்ல கொண்டு போறார். நல்லா விலகி கொள்ளுங்க. இது வசனங்களுக்கு அதெல்லாம் தெளிவாக சொல்லித்தரேன். ஆரோக்கியமான உபதேசத்தை கொடுத்து கொள்ள மனதில்லாமல் தங்கள் சுய இச்சைக்கு ஏற்ற போதகர்கள் அவங்க தேடுறாங்க. எந்த சர்ச்சுக்கு போனா நமக்கு ஏற்ற பிரசனம் கிடைக்கும், எந்த சர்ச்சுக்கு போனா அந்த பாஸ்டர் நம்மளை திட்டாத மாதிரி பேசுறாரு அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சி அங்க ஐக்கியமாகறாங்க. சத்தியத்துக்கு சரியை விளக்கி சத்தியத்துக்கு சரி விளக்கிடுவாங்க. இந்த மாதிரி சத்தியங்கள் சொல்ற கூட்டத்துக்கு போவாங்க. கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போக காலம் வரும். என்னது செய்வாங்க? கட்டுக்கதை, அதாவது
இப்படிதான் நெய்யூரிலே சுவாசிக்கு நடந்தது. சும்மா சொல்லுவார், உடனே கத்தரை அப்படியே செய்வாங்க, அப்படியே ஏமாறுறது. நல்லா விலை கொள்ளுங்க, நல்லா விலை கொள்ளுங்க. நான் ரொம்ப தெளிவாக புரிகிற மாதிரி நான் சொல்லி கொடுத்துருக்கிறேன். ஆகவே சும்மா 2 கதை அடிச்சு விட்டா ஜனங்க நம்பிடுவாங்க. ஏன்னா பசங்க பீடத்துல என்ன வேணா பேசுனா நம்புவாங்க, தலையாடுவாங்க. நம்ம நாட்டில் அப்படி ஒரு பழக்க வேண்டாம். ஸோ அதனால அவர் சொல்றதெல்லாம் உண்மையை நினைப்பாங்க. இவங்களும் விதவிதமான கதைகளை வாரம் வாரம் தயார் பண்ணி கொண்டு வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நல்லா விலை கொள்ளும். கட்டுக்கதைகளுக்கு சாயும் காலம். ஸோ இன்னைக்கு நிறைய பேர் பிரசங்கம் கேட்கறதில்ல, வசனம் கேட்கறது இல்லை. ஒரு 10 கதை சொன்னா இன்ட்ரெஸ்டாக கேட்பாங்க. கூட்டம் முடிஞ்சதே தெரியல பாஸ்டர் அப்படின்வாங்க. ஏன்னா கேட்டது கதை. அதுதான் நம்ம வீட்டிலேயே பேசி பேசி பழகிடுறோம், பக்கத்து வீட்டில் போய் பேசி பழகிருக்கிறோம். இது எல்லா இடத்துலையும் கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதுல சபையிலும் கதை சொல்லிட்டு எப்படிங்க? அது கட்டு கதையாது. சும்மா இஷ்டத்துக்கு போன வாரம் யாக்கோபுன்னு சொல்லியிருப்பார், இந்த வாரம் இறையன்னு சொல்லுவார். கதை தான் மாறும், 4 பேர் மாறும், ஆனால் கதை ஒன்று தான், பேர் தான் மாறும். போன வாரம் எஸ்டர்னு சொல்லி எஸ்டர் வாழ்க்கையில் நடந்த சம்பவம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த வாரத்துக்கு ஒரு பேர் மாற்றி சொல்லுவாங்க. வேற ஒன்றும் இல்லை, பேர் மாறும், கதை மாறாது. நல்லா விளையும். கதைகளை நம்பாதீர்கள், வசனங்களை நம்புங்கள். வசனம் தான் உங்களை உயிர்ப்பிக்கும், வசனம் தான் உங்களை விடுதலையாக்கும், வசனத்துல தான் ஜீவன் இருக்கு, வசனம் தான் உங்களை இயேசுவா மாற்றும். கதைகள் மாற்றாது, கதைகள் மாற்றாது. அதனால ஆவிக்குரிய காரியங்களில் வளரணும் என்று சொன்னால் கட்டுக்கதைகளும் பலவிதமான காரியங்களை கேட்டு 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 அதில் பழகாகும். வசனங்களை வளர்ச்சிங்க. நான் நினைக்கிறேன் கர்த்தர் உங்களுக்கெல்லாம் அந்த வசனத்தின் மேல் வாஞ்சையும் பசியும் தாகமும் இருக்கிறதுனால தான். வேற யாரையும் தொடர்பாக என்ன கொண்டு வந்து இங்கே உபதேசம் நம்ம வச்சிருக்கிறாங்க. நான் கூட யோசிச்சேன், எதுனா இன்னொரு சம்மந்தம் இல்லாமல் ஃபர்ஸ்ட் டேரக்டாக ஃபோன் பண்ணி கூப்பிட்டு பேசுகிறேன். அவர் யாருன்னு எனக்கு தெரியாது, ஃபோனில் தான் நான் பேசுவேன். இங்கே எப்படி தான் நானே அவரை பார்த்தேன். அப்போ பாருங்க, ஏன் இங்கே நான் யோசிச்சுட்டே இருந்தேன், ஜெபிச்சுட்டே இருந்தேன். அவரு சொன்னாங்க, ஜெபிச்சுட்டு சொல்லுங்க பாஸ்டர். கிட்டத்தட்ட நான் 1 மாதம் எடுத்துக்கிட்டேன் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் சொல்கிறது 1 மாதத்துக்கு எடுத்துருப்பாங்க சொன்னாங்க. சரி இப்போ ஜெபிச்சு சொல்கிறேன், 1 மாதம் எடுத்து அப்புறம் திருப்பி அவரையெல்லாம் ஃபோன் பண்ணார். அப்படியே நான் ஜெபிச்சுட்டு இருந்தேன். திரும்பி அவரால் கூப்பிட்டா தான் அங்கே போகணும். நானாக ஃபோன் பண்ணி எனக்கு பர்சனல் சான்ஸ் கொடுங்க, ஃபர்ஸ்ட் நான் வரேன்னு சொல்ல மாட்டேன். அப்படி தான் நான் ஜெபிச்சேன். மறுபடியும் அவரே ஒரு நேரம் கூப்பிட்டார். அப்பயும் ஒரு கூட்டம் நடத்திட்டு ரிட்டர்ன் போயிட்டு இருக்கேன். போகிற வழியில் ஃபோன் வருது. யாரும் பார்த்தா ஃபர்ஸ்ட்டு பசங்க நீங்கள் ஒரு விஷயம் சொன்னேன், என்ன முடிவு எடுத்து சொல்லவே இருந்தார். நான் ஒன்றும் பிரச்சனை தலையில் ஜெபிச்சேன், வரேன், அவ்வளோதாவே வார்த்தேன். அவ்வளோதான் நாங்கள் பேசுகிறோம். அதுக்கப்புறம் கூட்டங்களுக்கு வந்தோம். பாருங்க, அப்போ யோசிட்டு ஏன் கரெக்டாக அந்த தேசத்துக்கு வந்து போகிறார்? ஏன் அந்த அவன் சொன்ன சின்ன சம்பளம் ஃபஸ்ட்டு பாவப்பட்ட ஜனங்க சாதாரண வேலைக்கு போகிறவங்க ஏன் அந்த ஊருக்கு கொண்டு போகணும்? இவ்வளோ தூரத்துக்கு தெரியாமல் கொண்டு போகணும். அதான் யோசிங்க. நேற்று கூட அதை யோசித்தேன். நீங்கள் அதையே பசித்தாங்க, வேத வசனத்துக்கு மேலே தாகம் இருக்குது. நல்ல நிலங்கள் இருக்கிற விதைகள், நல்ல விதைகள் விடலை, கம்மியாக விழுதுகள். அதனால தான் கர்த்தர் இப்படிப்பட்ட வருஷமான கூட்டாந்து கர்த்தர் பேசி உபதேசித்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு சாக்கியத்தை கொடுத்ததுக்காக, பாக்கியத்தை கொடுத்ததுக்காக நாம் நன்றியா இருக்க வேணும். ஒரு முறை கர்த்தர் நன்றி சொல்ல முடியாத சுத்தமா வேலையிலே சொல்லுங்க. ஆகவே உபதேசங்களை பார்க்கும்போது நாம் திரும்பி போகக்கூடாது. கர்த்தர் பேசும் உபதேசங்கள் நம்மை ஊன்ற கட்டுவதற்காக, நாம் கிறிஸ்துவா உருவாக்குவதற்காக சந்தோஷமா ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி ஏற்றுக்கொள்ளாத போது என்ன நடக்கும்ன்றது கூட ஒரு உதாரணமா வசனத்தை நான் சொல்லிடுறேன். வாசிக்க நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் 11ஆம் 12ஆம் வசனங்கள் எல்லாம் வாசிக்கும் போது 11-14 வரைக்கும் வாசிக்கணும். தொடர்ந்து நீதிமொழிகள் 5:11 இருந்து முடிவிலே மாம்சமும் சரீரமும் உருவழியும் போது நீ துக்கித்து ஐயோ எதை வெறுத்த? போதகத்தையே நான் வெறுத்தேனே, கடிந்து கொள்ளுதலை என் மனம் அலட்சியம் பண்ணினது. போதகரின் சொல்லை நான் கேளாமலும் உபதேசம் பண்ணினவர்களுக்கு செவியில் சாயாமலும் போனேனே. சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் கொஞ்சம் குறைய எல்லா தீமைகளுக்கும் உள்ளானே என்று நீ முறையிடுவா. எப்ப? இல்ல எப்ப இப்படி முறையிடுவாங்கன்னா முடிவில் சாக போற நேரத்துல என்ன சொல்றாங்க, மாம்சம் அழியும் போது, உரு அழியும் போது அப்போ போய் துக்கப்பட்டு யோஜனை எல்லாம் அழியும் போங்க. நேற்று கூட சொன்னேன், எத்தனையோ பேர் தன்னோட மரண காலத்துல கடைசி நிமிஷத்துல
பாஸ்டர் வந்து ஜோம் பண்ணுவேன்னு கூப்பிட்டு சொல்ற காரியம் அதுதான். அறிக்கை பண்றாங்க, பாஸ்டர் உயிர் இழுத்துக்கிட்டே இருக்கு, மாத கணக்கில் வேதனையா இருக்கு, ஜோம் பண்ணு பாஸ்டர். நான் சொல்றது உண்டு, என்ன செய்வீங்க, எதுக்கோ கடைசியில் நீங்கள் தாழ்த்தி சுத்திகரித்து செய்வீங்க, அப்போதான் ஒரு ஜீவன் சமாதானமாக போகும். கொஞ்சம் சுத்திகரித்து பாருங்க, கொஞ்சம் நினைச்சு பாருங்க, ஏதாவது தப்பு இருக்கா ஜீவிதம்னு சொல்லும் போது அநேகர் சொல்ற அறிக்கை தான், பாஸ்டர் நான் போதவர்களுடைய பேச்செல்லாம் நான் தட்டிட்டேன், அதை மதிக்கல, இருதயத்துல எதிர்த்தேன், வெளியில எதிர்க்கல, இருதயத்துக்குள்ள எதிர்த்தேன். அதெல்லாம் நம்மளாம் செய்யக்கூடாது, நம்மளாம் பண்ணக்கூடாது. நான் மட்டும் இல்லை, நிறைய பேர் கூட அப்படி சொல்லியிருக்கிறாங்க. வெளியில வந்து சொன்னாங்க, அவங்க சொல்லுவாங்க நீங்க தான் அப்படி செய்யாத அப்படின்னு பேசியிருக்கிறேன். அதனால இப்போ உள்ள வேதனை படுறேன் என்று சொல்லி அறிக்கை பண்ணவர் உண்டு. அதுக்கப்புறம் அதை ஜோம் பண்ணி அவங்களுக்காக மன்னிப்பு நம்ம கேட்டு அதுக்கப்புறம் உயிர் சமாதானமாக போயிருக்கு. நல்லா வெளியில் கொள்ளும். இந்த வசனம் உண்மை உண்மை. சாப போராட்டத்தில் ஒளி போராட்டத்தில் நான் போகிறது சொல்ல கேட்கலையே, எனக்கு வந்து உபதேசத்தை நான் அசட்டப்பட்டேனே, சத்தியத்தை அசட்டப்பட்டேனே, கடைசியில் எல்லாத்தையும் வேதனைக்கு உள்ளானே என்று சொல்லி அன்னைக்கு முறையிடுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு முறையிடுதல், ஒரு வேதனை யாருக்கும் வரக்கூடாது, யாரும் வரக்கூடாது, ஒருத்தர்களும் வரக்கூடாது. ஏன்னா சொல்லப்பட்ட ஒவ்வொரு விதைகளும் முளைக்கணும். அதுதான் நான் விசுவாசிக்கிறேன். அது வளரணும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே தேவன் வெளிப்படுத்துகிறதான சத்தியத்துக்காக நாம் நன்றாக ஜீவிக்க வேண்டும், பின்வாங்கக்கூடாது. மூன்றாவதாக ஒரு விஷயத்தை சொல்லி நான் வார்த்தைகளை முடிக்கிறேன். நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகள் 14:14. பின்வாங்கு உறுதி உள்ளவன் தன் வழிகளிலே தன்னில் தானும் திருப்தி அடைவான். பின்வாங்கும் இருதயம் உள்ளவன் தன் வழியிலேயே திருப்தி அடைவான். அதாவது இந்த வசனத்தை புரியுற மாதிரி சொல்றேன். பின்வாங்கணும், அதாவது பின் விலகி போகணும், பின்னாடி போகணும், திரும்பி போகணும் என்பதான இருதயம் எண்ணம் உடையவர்கள் என்ன செய்யணும்னா தாங்கள் போற வழியில திருப்தியாகிறாங்க. நம்ம மைண்ட் செட்டப் எப்படின்னா, நான் எல்லாருமே நான் கரெக்டாக தான் இருக்கிறேன், நான் செய்யறதெல்லாம் கரெக்டாக தான் செய்யறேன், நான் சரியாக தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்படி சுய நீதிக்கு இடம் கொடுக்குறாரு. அது தேவ நீதி இல்லை, சுய நீதி. நல்லா விளையாட வேணும். தாங்கள் போகிற பாதை சரியானது என்று சொல்வார்கள், தாங்கள் செய்கிற கிரியைகள் சரியானது என்று சொல்வார்கள். அவர்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு இடம் கொடுக்க மாட்டார், கர்த்தருடைய சபத்துக்கு இடம் கொடுக்க மாட்டார். ஒரு காரியம் செய்யும்போது செவிச்சு செய்ய மாட்டார். அதெல்லாம் நான் சரி நான் பார்த்துக்கலாம். சிலர் அப்படிதான் இருக்கிறார்கள் வீடுகள். அப்புறம் ஏதாவது பிரச்சனை ஒரு பாடி வந்து ஜோம் பண்றாங்க. அது தொடங்கின பிசினஸ் போராட்டமா இருக்கு. தொடங்கும் போதே ஜெயிச்சு நிதானிச்சு செய்தால் பிரச்சனை இல்லை. அப்ப அது செய்யறது இல்லை, சுயமாய் தெரிய செய்யுது. அப்ப நல்லா விளைவுகள் சுயமாய் தெரிய செய்து பழகினவர்கள், அதாவது சுயத்துக்கு இடம் கொடுத்து பழகினவர்கள் ஒரு காலகட்டம் வரும்போது என்ன செய்யறாங்கன்னா பின்வாங்குகிறாங்க. ஏன்னா அந்த சுயமே அவர்களை பின்மாற்றத்தில் கொண்டு போய் விடும். சுய பின்மாற்றத்தை கொண்டு விடும். ஆகவே எப்போது தேவ சுத்தம் செய்யும்படியாக நம்ம கொடுத்து ஜீவிக்க வேண்டும். சுயத்திற்கு நாம் இடம் கொடுக்கவே கூடாது. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரத்தின் 5ஆம் வசனத்தை வாசிக்கும் போது 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் முழு இருதயத்தோடும் நம்பிக்கையாக இருந்து அப்பொழுது உன் பாதையை சிறைப்படுத்த. நம்ம போற ரூட்டு கிளியரா இருக்கணும், நம்ம செய்யற காரியம் ஆசீர்வாதமா இருக்கணும், தடையே இருக்கக்கூடாது, வாய்ப்பு பண்ணணும் என்று சொன்னால் வேதம் சொல்லுது சுய புத்தியில சாராது, கர்த்தர் மேல நம்பிக்கையா இருக்கு. அப்ப சுயமான யோசனைகள், சுய எண்ணங்கள், நம்ம மைண்ட் ரொம்ப மெச்சூர் மைண்ட் தான். நம்ம சொல்லுவோம் எனக்கு எல்லா அனுபவம் இருக்குன்னு சொல்லுவோம். நல்லா கிடைக்கிறது. ஒவ்வொரு நாளும் தேவன் நம்ம கொடுத்து ஒரு பாதையில் நடக்கிறார். அனுபவத்தில் நடக்கிறவர்கள் இடையில்தான் போவாங்க. சொல்லதான் இருக்கிறாங்க அனுபவத்துல நான் அந்த பிசினஸ் செய்து பணக்கம் இருக்கு, அதனால நான் செய்யலாம் இருக்கேன்னு சொல்லுவாங்க. எப்போ நம்ம சில இடத்துல ரொம்ப விவரமா கேட்போம், எப்போ செஞ்சீங்க, அது 5-10 வருஷம் முன்னாடி செய்து பணக்கம் இருக்கு. ஆனா அந்த வர நஷ்டத்தை சொல்ல மாட்டாங்க நம்ம கிட்ட. அதனால பணக்கம் இருக்கு, ஃபர்ஸ்ட் ஜோன் பண்ணி விடுறீங்களா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. சரி நம்ம போய் அந்த பிசினஸ் ஜெயிச்சுட்டு வந்தா கடைசியில் பார்த்தா 1 மாதம் 2 மாதத்துக்கு மூடிடுவான். 3 நம்மளே சொல்ல மாட்டாங்க. கஷ்டப்பட்டு நம்ம போய் ஜெயிச்சோம், மூடி 1 மாதமா சொல்ல மாட்டாங்க. திடீர்னு ஒரு நேரம் வரும்போது கேட்போம், அந்த பிசினஸ் ஆரம்பிச்சுக்கிட்டு ஜெயிச்சு நம்ம எப்படி போயிட்டு இருக்கு, அது என்னப்பா தொடங்கினதுல 3 மாதத்துல முடியாச்சு, மூடிட்டீங்களா,
நம்ம உட்காந்து இன்னும் ஜெயிச்சுட்டு இருக்கோம். ஐயோ நம்ம போயிட்டு வந்தோம்னா நல்லா ஆசீர்வாதமா இருக்கணும். ஆனால் அவர் பூரா முடிவு வந்து சொல்ல சரி அது தொடங்குனீங்களே காசெல்லாம் அது 3 லட்சம் வாங்கினது கண்டிப்பாக ஒரு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப கூடுதலாக பேசுவாங்க. ஆச்சரியமா இருக்கும். சுய புத்தி தான். ஸோ சுய புத்தியில சார்ந்து கஷ்டத்துக்குள்ளும் உபத்திரவத்துக்குள்ளும் போயிட்டு இருக்கோம். ஆனால் அந்த குடும்பமே கஷ்டப்படும். அந்த அம்மா வீட்டுக்கு சபைக்காரமாக சொல்லுவாங்க, நம்ம கடனால ஒரே பிரச்சனை இருக்கு, சாப்பிட கூட வழி இது ஜோம் பண்ணணும். அவங்களும் பாரத்தில் இருக்கணும், பிள்ளைங்க பாரத்தில் இருக்கணும், அவர் ஜாலியாக இருப்பார். ஏன்னா சுய புத்தியில சார்ந்தது. அதே மாதிரி தான் சில சகோதரிகள் கூட சுய புத்தியில சார்ந்து கொள்ளுகிறார். முக்கியமாக நல்லா விளையாடுங்க. ஒரு காரிய செய்யறதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த விஷயத்த சொல்லி நல்லா நோக்கம் முடிந்த நேரங்கள்ல ஜெபிக்கும் செய்யுங்க. நல்லா ஜெபிச்சுட்டு காரியங்களை எடுத்து வைங்க. நீங்க செய்வதெல்லாம் வாய்ங்க, நீங்க செய்யறதெல்லாம் வாய்ங்க. கர்த்தர் உங்களுக்கு தடைகளை மாற்றி போடுவாங்க. நீங்க அதை செய்யாம சுயத்துல செய்திருந்தால் ஆரம்பம் நல்லா இருக்கும். ஆனா ஒரு நேரம் வரும்போது திரும்பிடுவோம், பின்மாற்றத்தில் வந்தோம். ஆகவே சுயத்தில் சார்ந்து விடக்கூடாது. ஆகவே கர்த்தரை நம்பிக்கை ஜீவிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை குறித்து வாசிக்கும் போது அவரை பத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 8ஆம் அதிகாரத்துல படிக்கணும், 42ஆம் வசனத்துல வாசிக்கும். இயேசு சொல்றார், நான் சுயமா வரவில்லை என்ற 8:28 படிக்கும் போது சொல்றார், நான் சுயமா ஒன்றும் செய்யறதே இல்லை என்றார். யோவான் 12:49 வாசிக்கும் போது நான் சுயமா பேசவே இல்லைன்னு சொல்றார். இந்த வசனங்களை புரிந்து கொண்டு விட்டு வாசிப்பாங்க. அவர் நான் சுயமா வரல, சுயமா செய்யல, சுயமா பேசல. அவ்வளோ பெரியானவர். உலகத்துக்கு பாவத்தை சுமத்திருக்கும்படி வந்தவர். மண் உலகத்துக்காக கஷ்டப்படும்படி வந்தவர் சொல்றார், நான் சுயமா வரல, சுயமா பேசல, சுயமா யூஸ் இல்லை. என் பிதா என்ன சொல்றாருதான் நான் செய்யணும். பாருங்க எவ்வளவு அருமையானது. அதனால அவர் சொல்றார், என் பிதாவுக்கு அடுத்தவை நான் செய்யறபடினா என் பிதா என்னை தனியா இருக்க விடுறதே இல்லை. இன்னைக்கு நம்ம என்ன சொல்றோம், ஒரு ஆள் தான் தனியாக கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. அவங்க ஹெல்ப்பும் கிடையாது, இவங்க ஹெல்ப்பும் இல்லை, என் குடும்பத்துல ஒருத்தர் உதவியும் இல்லை. நான் தனியாக கஷ்டப்படுறேன், தனியாக போராடுறோம், தனியாக பாடுபடுறோம், தனியாக வேலைக்கு போறோம். வேலைக்கு போகும்போது 10 பேர் கூட அனுபவம் முடியும். சில காரியங்களும் தனியாக செய்யலாம் பாருங்க. ஆனா அவங்களுக்கு வெளிப்படுத்தல. என்ன சொல்றாங்க, இயேசு சொல்றாங்க தனியாகவே இல்லை, என்னை அனுப்பின பிதா அவருக்கு பிரியமானதை செய்யற, அவருக்கு இஷ்டமானதை செய்யற. நல்லா வெளிப்போங்க. நீங்க கர்த்தருக்கு பிடித்த காரியங்களை, கர்த்தருக்கு சுத்தமானதை செய்கிறீர்களால் உங்களோடு எப்போது கர்த்தர் இருப்பார். அல்லேலூயா. நீங்க அவருக்கு பிரியமா செய்யறதா உங்களுக்கு விட்டு வெளிப்பாரு. கர்த்தருக்கு பிரியமா ஜெபிச்சு செய்து பாருங்க, எல்லா காரியங்களும் கர்த்தர் உங்களோட இருப்பான். எல்லா விஷயத்திலும் ஒரு சாதாரண சமையல் நீங்க செய்யலாம் கூட அது கர்த்தர் உங்களோட இருப்பாங்க. இன்னைக்கு சிலர்லாம் சமைக்கிறாங்க, ஆரம்பிக்கும் போது சாம்பார் தான் செய்யணும்னு நினைச்சு செய்யறாங்க. முடியும் ஒரு ரசமா மாறுது. அது எப்படின்னு தெரியல. ஒரு அம்மா சாப்பிட கொடுத்தாங்க, அப்படிதான் இருந்துச்சு. சாம்பார்னு சொன்னீங்க, ரசம் வச்சிருக்கீங்கன்னு கேட்டேன். அதுக்கு அந்த அம்மா ஒரு விளக்கமும் கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் மேலேயே எடுத்தீங்கன்னா ரசமா இருக்கும், அடியில் இருந்து எடுத்தீங்கன்னா சாம்பாரா இருக்கும். நம்மளுக்கு புது புது வெளிப்படுத்தலாம் கிடைத்திருக்கிறது. இன்னும் கொஞ்சம் ஆளுக்கு போனால் பொரியல் கூட்டெல்லாம் வரும் போல செய்கிறது எல்லாம் சொல்லும். இதுல வேற இப்படி ஒரு விளக்கம் நல்லா விளையாடும். கர்த்தர் உங்களோட இருந்தா நீங்க செய்யறதெல்லாம் ஆசீர்வாதமா இருக்குங்க. எனக்கு வரவே வரும். அதான் சொல்றேன், சிம்பிள் விஷயம், ஒரு சமையல் தான். அதை கூட நீங்க கர்த்தருக்கு சுத்தமானதை செய்து பாருங்களேன். உங்க வீட்டுல ஏனாதியே இருக்காது, உங்க சமையல் ருசி உள்ளதா இருக்கும். சாப்பிட்றவங்க சந்தோஷமா சாப்பிட்டு போவோம். சிலதெல்லாம் என்ன சாப்பாடுன்னு தெரியாம சாப்பிட வேண்டியது இருக்கு. ஒரு இடத்துல நான் போறத விருந்து கூப்பிட்டாங்க, அது ஏதோ ஒன்று வச்சிருந்தாங்க, எல்லாம் சொல்றது எல்லாத்தையும் சொன்னப்போ ஒரு அவங்க ஏதாவது யூடியூப்ல கேட்டு துக்கப்படுறக்கூடாதுல்ல. அப்போ நான் வச்சுருந்தேன், நான் சாப்பிடலாம் இருக்கிறாங்க. அப்போ நான் கேட்டேன், சிஸ்டர் என்ன வச்சுருக்கீங்களே, என்ன ஃபர்ஸ்ட் நீங்களே ஒரு நல்ல பேராக வைக்க அப்படின்னா, நல்ல பேராக வைக்கணுமா? நம்ம நிலம எப்படி மாறிட்டு யோசிச்சுருப்பாங்க. குழந்தைக்கு பேர் வச்சோம், ஒரு வீட்டுக்கெல்லாம் பேர் வச்சோம், ஓகே. சாப்பாடோடு பேர் வைக்கிற நிலைமைக்கு இப்போ மாஸ்டருக்கு தள்ளப்பட்டார். காரணம் கர்த்தர் இல்லை, அவங்க கர்த்தர் இல்லை. நம்ம செய்யற சின்ன காரியம், சின்ன விஷயம், பெரிய விஷயம் எதுவானாலும் கர்த்தர் கூட வச்சு செய்து பாருங்க,
அது எவ்வளவு ஆசீர்வாதம். நம்ம வீடு கட்டுறீங்க, கத்தரை வச்சுட்டு செய்து பாருங்க. அந்த வீடு கட்டுற வேலை நம்ம வாரமாவே இருக்காது, சீக்கிரமா முடியும். நம்ம எதிர்பார்ப்பதுக்கு நேரம் கத்தரை செய்யலாம். எந்த விஷயம், வேலை விஷயம், ஒரு இன்டர்வியூ போறோம், கத்தரை போய் வச்சு போய் பாருங்க. அந்த கேட்கிற கேள்விக்கு நீங்க கரெக்டாக சொல்லி உங்களுக்கே தெரியாது. நம்ம மண்டையில இப்படி ஒரு மூளையா, நமக்கு இப்படி ஒரு ஞாபகம் எப்படி இப்படி சொல்லுவாங்க, ஆச்சரியப்படுவோம். கத்தரை செய்வார். இதெல்லாம் நிறைய பேர் செய்யறது இல்லை. போற இன்டர்வியூலாம் ஃபெயில் ஆகிறதுக்கு கத்தர் செய்யணும் போற வேலை சொல்லிட்டு இருக்காங்க. கத்தரெல்லாம் கூட இருந்தாலும் எல்லாம் செய்யலாம், நம்ம கத்தரை கூட ஊட்டிட்டு போறது இல்லை. அதான் விஷயம். இன்னைக்கு ஒரு நல்ல தீர்மானம் எடுத்துக்கொள்ளுங்க. கத்தருக்கு சுத்தமானதை செய்யுங்க, அவருக்கு பிரியமானதை செய்யுங்க. சுயத்துக்கு இடம் கொடுத்துடாதீங்க. சுயத்தெல்லாம் பலிபீடத்துல வைத்து சாம்பல் ஆக்கிடுங்க. பலிபீடத்துல வச்சு சாம்பல் ஆக்கிட்டு தேவ சுத்தம் மாத்திரம் நான் செய்வேன் மனதோடு போங்க. ஒரு நாள் பின்மாற்றம் வரவே வராது, திரும்பி போகிற அனுபவம் வரவே வராது. அங்கே பிரியமான உள்ளே சொல்லுகிறது சுவிசேஷம் 9:62 கலப்பையின் மேல் கை வைத்தவன் திரும்பி பார்க்கவே கூடாது. தேவ சுத்தம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த தேவ சுத்தமாகிய கலப்பையிலே கை வைத்து விட்ட பிற்பாடு பின்னிட்டு பார்க்கவே கூடாது. வருஷம் 62 வருஷமா கலப்பையின் மேல் பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியுள்ளவன் அல்ல என்றார். வேத வசனம், வேதத்தை சுமக்கும்படியாக பைபிளாக கலப்பையை கை வைத்தாச்சு. திரும்பி பார்க்காதீங்க. ஊழியமாக கலப்பையை கையில் எடுத்தாச்சுன்னா திரும்பி பார்க்காதீங்க. தேவ சுத்தம் செய்ய வேண்டும் என்று தேவ சுத்தமாக கலப்பையை கையில் எடுத்துட்டீங்க, திரும்பி பார்க்காதீங்க. திரும்பி பார்த்தீங்கன்னா பரலோகத்துக்கு தகுதியானவங்களே இல்லையா. போமாட்டேன்னு சொல்லல, தகுதியே இல்லைன்றாரு. அந்த குவாலிட்டியே இல்லை. பாருங்க எவ்வளவு மோசமான. அதுவே கர்த்தர் நம்ம கொடுத்ததான் கலப்பை. இந்த கலப்பையை பிடித்து கொண்டு இந்த பூமியில, இந்த குடும்பத்தில, சபையில கொடுத்து கொண்டே இருக்க வேணும். கர்த்தருக்காக பிரயாசப்பட்டுக்கிட்டே இருக்க வேணும். அவர் கூப்பிடும் போது போவோம், அவ்வளவுதான். ஸோ அது வரைக்கும் பிரயாசப்பட்டு கொண்டே இருக்க வேணும். கலப்பையை வச்சுட்டு திரும்பி பார்த்தால் பரலோகத்துக்கு அவங்களுடைய தகுதி இல்லை. இரண்டாவது ஒரு விஷயம் வசனம் சொல்லுகிறது. வசீங்க மார்க்கு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை படிக்கும்போது, மார்க்கு 13:16 வயலில் இருக்கிறவன் தன் வஸ்திரத்தை எடுப்பதற்கு பின்னிட்டு திரும்பாதிருக்க கடவன். நல்லா விளைவுள்ள வயலில் இருக்கிறவன் வஸ்திரத்தை எடுக்கும்படி வீட்டுக்கு போகக்கூடாது. வஸ்திரத்தை எடுப்பதற்காக பின்பு திரும்பாதிருக்கிறான். ஸோ வயலில் இருக்கிறது என்று சொல்லும்போது இந்த ரட்சிக்கப்பட்டு இந்த மார்க்கத்துக்குள்ள இந்த சபைக்குள்ள நாம் ஒரு வயல்வெளியில இருக்கிறோம். சபை தான் ஒரு வயல்வெளி. இங்கே உழுகிறவர்கள் உண்டு, விதைகள் உண்டு, நிலம் உண்டு, எல்லாமே தான் வயல்வெளி. எங்க இருக்கிறோம்? ஓரே இருக்கிற ஒரு வயல்வெளியில இருக்கிறோம். ஸோ வயல்வெளிக்கு வந்த பிற்பாடு நாம் வஸ்திரத்தை எடுப்பதற்காக திரும்பி போகக்கூடாது. இது என்ன வஸ்திரம்? இதெல்லாம் வஸ்திரம். வயல்வெளிக்கு போறவங்க வஸ்திரமே நம்ம போவாங்க இல்லை. ஸோ வயல்வெளிக்கு போகும்போது அதுக்கான ஒரு வஸ்திரம் போட்டுட்டு போவோம். நம்ம போய் வேலை செய்யணும். ஸோ அதுக்கான ஒரு ட்ரெஸ் காஸ்டியூம் போட்டுட்டு அழுக்காகாத மாதிரி, சேறு போடாத மாதிரி, மண் போடாத மாதிரி, தண்ணி போடாத மாதிரி, அழுக்காகாத மாதிரி ஒரு வஸ்திரம் போட்டுட்டு போவாங்க. அப்போ வயல்வெளியில் போடுகிற வஸ்திரம் என்று சொல்லும்போது அது பாடுபடுகிற சிந்தை, பாடுபடக்கூடிய ஜீவி, பாடுபடுகிற அனுபவம். இந்த பாடுபடும்படியான சிந்தையை கர்த்தர் சபைக்குள்ளே வரும்போது தேவன் நம்ம கொடுக்கிறார். புரியுற மாதிரி சொல்றேன். சபைக்குள்ள ரட்சிக்கப்பட்டு நம்ம வந்த பிற்பாடு தேவன் பாடுதலே வஸ்திரம் தருகிறார். அதாவது பாடுதல்லாம் பாடுபடணும். கர்த்தருக்காக பாடுபடும்படியான வஸ்திரங்களை கொடுக்கிறார். அப்ப அதை விட்டுட்டு வேற வஸ்திரம் எடுப்பதற்காக திரும்பக்கூடாது. பாடுபடும்படியான வஸ்திரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் கிட்ட இருக்கு? புரியலையா? இவ்வளவு கண்ணசனுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிருக்கிறீங்க. பாய் போட்டுருக்கிறீங்க, சேர் போட்டுருக்கிறீங்க, அப்புறம் சமையல் போட்டுறீங்க. உங்களுக்கு நன்றிதான் சொன்னாங்க. எவ்வளோ கத்தருக்காக பாடுபடும்படி அழைக்கப்படுறது அதெல்லாம் நினைப்பாங்க. ஸோ பாடுபடும்படியாக கத்தர் ஒரு வஸ்திரத்தை கொடுத்திருக்கிறார். அது ஒரு மனது, அது ஒரு வாழ்க்கை, ஒரு ஜீவியம். ஸோ கத்தருக்காக, இந்த கன்வென்ஷனுக்காக, சபைக்காக நம்ம பண்ணணும். நம்முடைய பெருமைக்காக இல்லை, நம்முடைய வேடிக்கைக்காக, கத்தருக்காக. ஸோ இந்த வஸ்திரத்தை விட்டுட்டு வேற வஸ்திரம் எடுப்பதற்கு திரும்பக்கூடாது. வேற வஸ்திரம் என்ன? சுகமாக இருக்கிறதுக்கான வஸ்திரம்,
சிலர் இருக்கிறாங்க சபைக்கு வருவாங்க, அப்போ ஆண்கள் மட்டும் போட மாட்டாங்க. சபைக்குலாம் வருவாங்க, ஆனால் எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. அப்படியே அடியை பார்த்து அடியை எல்லாத்தையும் பார்த்துட்டு அடுத்தவங்க வேலை செய்யறது பரவாயில்ல சொல்லுவாங்க. சிஸ்டம் தள்ளி போடணும் போனேன் இவர் உட்காந்துட்டு சொல்லுவார், ஏன் வேச்சு தள்ளி போனாங்க போட மாட்டாங்க. அந்த பாஸ்டர் பார்த்தீங்கன்னா சர்ச்சில் ஓரத்தில் ஓடுறது பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு அதே சொல்லி ஏன் இவர் இதை சீக்கிரம் எடுத்து எடுத்து ஃபீல் பண்ணிட்டு போவாங்க பாருங்க. அவர் சிலருக்கு அந்த பாடல் வஸ்திரத்தை போடுறோம் நேரில் திரும்பி போய் வேற வஸ்திரம் நல்ல வஸ்திரம் சொல்லுவாங்க. நல்லா தயவு செய்து அப்படி யாரும் இருக்காது, இருக்க மாட்டேன்னு நான் விசுவாசிக்கிறேன் கத்தருக்குள்ள. அதனால அப்படி யாருக்காது குழந்தைகளுக்கு ஊழியம் சின்ன ஒரு ஊழியம் நடத்தும் போது எல்லாம் முழு சபையை இருந்து பிரயாசம் பண்ணணும், பாடுபடணும். சிலர் போய் போஸ்ட் போடுறாங்க, சிலர் சமையல் ஹெல்ப் பண்ணுறாங்க, சிலர் வாய் போடுறாங்க, சேர் போடுறாங்க, பாட்டுக்கால் கொடுக்குறாங்க, மியூசிக் போடுறாங்க, பாட்டு போடுறாங்க, எல்லாம் உதவி எல்லாம் பாடு எல்லாத்துலேயும் இருக்கணும். அந்த ஒரு அனுபவம் நமக்கு இருக்குது. அப்போதான் கர்த்தர் வெளிப்படும் போது அந்த பாடுகளின் வஸ்திரத்தோடு நம்ம போக முடியும். அந்த பாடுகளின் வஸ்திரத்தோடு போகும்போது என்ன செய்வோம் தெரியுமா? அந்த வஸ்திரத்தை ஆண்டவர் மறுபடியில் மாற்றிட்டு உனக்கு மகிமையான வஸ்திரத்தை வேணுமா அந்த பெண் நம்பி தரித்து நீ போகலாம். நீ பாடுபடு நல்ல பாடுபட்டு அழுக்கான வஸ்திரம் எல்லாம் இருக்கலாம். பாடுதலால் உண்டான அழுக்கு, பாவத்தினால் உண்டான அழுக்கு கிடையாது. பாடுபடுவதுதான் உண்டான அழுக்கு. ஆனால் அந்த அழுக்கு எல்லாம் பரலோகம் போகும்போது மகிமையாக மாறிடும், அந்த கிரீடமாக மாறிடும். வஸ்திரத்தை பாடுகளின் அந்த அழுக்கு எவ்வளவு இருக்கோ அந்த அளவுக்கு பரிசுத்தத்தினுடைய அலங்காரத்தை கத்த தருவார். எவ்வளோ முடியும் வாழ்க்கையில் சுவாசம் முடிகிற ஆழ்வா கத்தருக்காக ஜீவன் விடுற வரைக்கும் பாடுபட வேண்டும். கொஞ்சமோ சின்னதோ பெருசோ அதை செய்துட்டு போகிறேன். அப்படி செய்வோமான கத்தர் ஆசீர்வதித்துக் கொண்டு இருப்பார். இன்னைக்கு அப்படி செய்யாததுனால ஒரு கூட பின்னாடி போறான், பின்னிட்டு போறாங்க, பாடுகளுக்கு தங்களை ஒப்பு கொடுக்க மாட்டாங்க. ஆக எப்படி போனது கத்தர் அடைத்ததான அந்த அழைப்பை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். திரும்பி போகிறதான அனுபவங்களுக்கு இடம் கொடுத்து விடக்கூடாது. ஆகவே படிக்கும் போது எபிரேயர் 10:38 வாசிப்போம். எபிரேயர் 10:38 விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின் வாங்கி போவானாக அவன் மேல் என் ஆத்மா பிரியமாக நடவடிக்கை. கத்தருக்கு பிரியமான ஒரு ஆளுக்கு இருக்கிறார். ஆனால் இந்த பின் வாங்கி போக வேண்டும், திரும்பி போக வேண்டும் என்ற எண்ணம் வந்துட்டா கத்தர் உண்மையில் பிரியமாகவே இருக்க மாட்டார். அது மட்டுமல்ல, எண்ணாகமும் 14:43 வருஷம் 1-2 வருஷம் படிச்சு நான் முடிக்கிறேன். 14:43 இருக்கிறார்கள். நீங்கள் கர்த்தரை விட்டு பின்வாங்கினபடினா நல்லா இருக்கும். கர்த்தரை விட்டு பின்வாங்கினவங்களோட யார் இருக்க மாட்டார்? கர்த்தர் இருக்க மாட்டார். சபை இருக்கலாம், சபையே இருக்கலாம், கர்த்தர் இருக்க மாட்டார். நல்லா வெளிப்படுங்க. நம்ம பின்வாங்கிறது கர்த்தருக்கு தெரியும், நம்ம கூட இருக்கிறவங்க தெரியாது. ஆகவே பின்வாங்கிறது இடப்பம் கொடுக்கவங்க கர்த்தர் பிரியமா இருக்க மாட்டார், கர்த்தர் அவங்களுக்கு இருக்கவே மாட்டார். எபிரேயர் வாசிக்கும் போது 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. 4 ஆனபடினால் இளைப்பாறுதல் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்க ஒருவரும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு நல்லா விளையாட வாக்குத்தத்தங்களை அடையாமல் போகக்கூடாது. நாம் எல்லாரும் அடைய வேண்டும். அப்ப அது அடையாமல் போகாதபடிக்கு, பின்மாற்றம் வராதபடிக்கு பயந்து இருக்கணும். இந்த சூழ்நிலை எனக்கு பின்மாற்றம் வந்திருக்கிறார். என் சோதனைகள், போராட்ட இந்த கஷ்டங்களை பார்த்து நான் முன்னாடி இருக்கிறாங்க. உபதேசங்கள் சத்தியங்கள் வெளிப்படும் போது அதில் குத்தப்பட்டு உணர்த்தப்பட்டு முன்னாடி போனதை தவிர பின்னாடி போயிடக்கூடாது. என்னுடைய சுய எண்ணங்களுக்கு இடம் கொடுத்து உங்களுடைய ஆலோசனைப்படி செய்யாமல் சுயமாக செஞ்சு காரியங்களை செய்து பின்னாடி போயிடக்கூடாது என்று சொல்லி ஒரு தெரிவித்த
தெளிந்த புத்தியோடு வெளிப்படுத்தலோடு இருந்து பயந்து நடந்து கொண்டால் இந்த பின்மாற்றத்தின் வல்லமைகள், பின்னாடி கொண்டு போற வல்லமைகள் நம்மை தொடாது, நம் பக்கத்துல வராது. ஆகவே இந்த வார்த்தையோடு செய்தி முடிக்க கண்களுடைய கதையை கொடுப்போமாக. இன்னைக்கு நல்ல ஆட்டமான விசுவாசம் பின்னால் வெளியிட்டு போக பிரயாசப்படுகிறான். பல தேவனுடைய பிள்ளைகள் பின்னால் வெளியிட்டு போக முடியாத பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறான். ஆனால் ஆண்டவர் அப்படியே உன்னை அவனுடைய அன்பினால் இழுக்க